உலகம்மாள் மேடம் ஆரம்பிக்கலாமா? அனைவருக்கும் வணக்கம். வெள்ளி இலக்கிய மேடையின் இந்த அற்புதமான நிகழ்விற்கு 180வது நிகழ்விற்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். இதன் முதல் நிகழ்வாக தமிழ் வாழ்த்து நம்மோடு இணைந்திருக்கிறார் ரமணி பாலன் அவர்கள். அவரை அன்போடு அனைவருக்கும் வணக்கம். தமிழ் வாழ்த்து. தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர், உயிருக்கு நேர். தமிழுக்கும் அமுதென்று பேர், தமிழுக்கு நிலவென்று பேர், இன்ப தமிழ் எங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர். தமிழுக்கு மனம் என்று பேர், இன்ப தமிழ் எங்கள் வாழ்வுக்கு நிருமித்த ஊர். தமிழுக்கு மதுவென்று பேர், தமிழுக்கு மதுவென்று பேர், இன்ப தமிழ் எங்கள் உரிமை பயிருக்கு வேர், பயிருக்கு வேர். தமிழுக்கும் அமுதென்று பேர், தமிழ் எங்கள் இளமைக்கு பால், தமிழ் எங்கள் இளமைக்கு பால், இன்ப தமிழ் நல்ல புகழ்மிக்க புலவர்க்கு மேல், புலவர்க்கு மேல். தமிழ் எங்கள் உயர்வுக்கு வான், இன்ப தமிழ் எங்கள் அசதிக்கு சுடர் தந்த தேன். தமிழ் எங்கள் உயர்வுக்கு வான், இன்ப தமிழ் எங்கள் அசதிக்கு சுடர் தந்த தேன். தமிழுக்கும் அமுதென்று பேர், தமிழ் எங்கள் அறிவுக்கு தோள், இன்ப தமிழ் நல்ல கவிதைக்கு வைரத்தின் வாழ், வைரத்தின் வாழ். தமிழ் எங்கள் பிறவிக்கு தாய், இன்ப தமிழ் எங்கள் வளமிக்க உளமுற்ற தீ. தமிழ் எங்கள் பிறவிக்கு தாய், இன்ப தமிழ் எங்கள் வளமிக்க உளமுற்ற தீ. தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர், உயிருக்கு நேர். தமிழுக்கும் அமுதென்று பேர். நன்றி, வணக்கம். தமிழிசையை பாடி எங்கள் அனைவரையும் மகிழ்வித்தீர்கள். உங்களுக்கு நன்றியினையும் வாழ்த்தினையும் வெள்ளி மேடை தெரிவித்துக் கொள்கிறது. அடுத்ததாக வந்திருக்கின்ற, இனியும் வந்து இறங்க இருக்கின்ற அனைத்து ஆண்மைகளை வரவேற்பதில் பெருமகிழ்கிறது வெள்ளி இலக்கிய மேடை. இந்த நிகழ்வில் வந்து இணைந்திருக்கின்ற ரவிச்சந்திரன் ஐயா அவர்களையும், சங்கராம்பாள் அம்மையார் அவர்களையும், நம்முடைய லிங்கராஜா ஐயா அவர்களையும், இன்னும் இணைய இருக்கின்ற அத்துணை ஆளுமைகளையும், குறிப்பாக நம்முடைய நிகழ்விற்கு அழகாக தொழில்நுட்பத்தை செய்து கொண்டிருக்கின்ற நம்முடைய நெல்லை தீபன் ஐயா அவர்களையும், மிகச்சிறப்பாக தமிழிசை பாடிய ரமணி பாலசாமி அம்மையார் அவர்களையும், இனியும் வந்து இணைய இருக்கின்ற அத்துணை ஆளுமைகளையும் வருக வருக என்று வரவேற்பதில் பெருமகிழ்வு அடைகிறேன். அடுத்த நிகழ்விற்குள் நாம் நுழைகிறோம். அடுத்ததாக திருக்குறள் விளக்கம் வழங்குவதற்காக நம்மோடு இணைந்திருக்கிறார் நம்முடைய அற்புதமான அவருடைய அந்த திருக்குறள் உரையை கேட்பதற்கு நாம் மிகவும் ஆர்வத்தோடு தயாராக இருக்கிறோம். அவருக்காக நாம் ஒதுக்கி இருக்கின்ற நேரம் 10 நிமிடங்கள். மிகச் சிறப்பாக திருக்குறள் விளக்கத்தை தர வருமாறு அன்போடு அவரை உங்கள் அனைவர் சார்பிலும் வருக வருக என்று வரவேற்கிறேன். வாருங்கள். அனைவருக்கும் மாலை வணக்கம். அற்புதமான இந்த மாலை நேரத்திலே அனைவரையும் சந்தித்து மகிழ்வதிலே இன்பம் கொள்கிறோம். திருக்குறள் உலகத்து மக்களுக்கு எல்லாம் ஒரு உன்னத வாழ்வியலாய், பல கற்றும் பண்பட்ட பண்சால் சான்றோர்க்கும், எந்த ஒரு மதத்திற்கும், எந்த ஒரு இனத்திற்கும், எந்த ஒரு நாட்டிற்கும் ஒரு மறையாய் விளங்குவதே அறிவினை அறிந்தவன், அறவினை கண்டவன், கரியினில் நெய்ததுமோ தமிழினில் நெய்தவன், மறையினை தமிழினில் வேதமாய் கண்டவன், எரினவே
தரும் குரல் வழி நடக்கும். இந்த திருக்குறளின் வழி நடப்பவர்க்கு வாழ்க்கையிலே எந்த விதமான களங்கம், எந்த விதமான தீமையும் நடவாது என்பது அனைவரும் அறிந்தது. திருக்குறள் வழி நடப்போம், வாழ்க்கையை மேம்படுத்திக் கொள்வோம். ஒவ்வொரு வாரமும் திருக்குறளை எடுத்து 2 திருக்குறளுடைய விளக்கத்தை தற்போது நிகழ்ச்சியானது அற்புதமான ஒரு நிகழ்ச்சி. அதை பாராட்டுகிறேன். இப்பொழுது எனக்கு இந்த வாய்ப்பளித்த வெள்ளி இலக்கிய மேடை என்று நன்றியை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சி திருக்குறள் அதிகாரத்திலே குற்றம் கடிதல் அதிகாரத்தில் ஐயா லிங்கராஜ் ஐயா, குறுக்கீடுக்கு மன்னிக்கவும். குரல் வந்து பிரேக் ஆகி வருது. நெட்டு சரியில்லைன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அதனால வீடியோவை ஆஃப் பண்ணிட்டு பேசுங்க. கொஞ்சம் கிளியரா கேட்கும். சரி சரி. இப்ப சரியா இருக்கா? இப்ப கிளியரா இருக்கு. ஓகே. குற்றம் கடிதல் என்ற அதிகாரத்திலே 439வது குறள், வியவர்க்க எஞ்ஞான்றும் தன்னை நயவர்க்க நன்றி பயவா வினை. இந்த குறளின்படி வள்ளுவர் புகழின் உச்சியிலே இருப்பவர் ஒருவர் பேருவகை கொண்டு அவர் சொல்கின்ற அனைத்திலும் தற்பெருமை காட்டுகின்றவர், அகிலத்திலே அவருக்கு இணையானவர்கள் யாருமே இல்லை என அகந்தை கொள்ளுகின்றவர்களுக்கு அழிவை கொடுக்கும் என்கிறார். அதிகாரம் உள்ளதால் எதிலும் தாம்தான் என இருமாந்து இருப்பவர்க்கும், அதிகாரத்தால் சதியில் இறங்கி சாத்திரத்தை கொள்ளும் வகையிலே நடந்து கொள்ளும் மதியிலார்கள் செய்வதென குற்றம் என்ற சாடுகின்றார். செல்வ செழிப்பிலே உயர்ந்து உள்ளவர்கள் தாம் செய்வது அறியாது பல வகை செயலிலும் தாங்கள் செய்யும் செயலையே தற்பெருமையாக பாராட்டிக் கொள்வார்கள். அந்த குணம் அவர்களுக்கு வாழ்க்கையிலே குற்றத்தை செய்கின்றபடி அமைந்துவிடும் என்கின்றார். சொல்லாற்றல் மிக்கவர்கள் தாம் சொல்லுகின்ற அத்தனையும் தான் சிறந்த சொல்லாற்றல் என்று இருமாந்து தற்புகழ்ச்சி கொள்பவர்கள் கல்லாதார் செய்யும் கர்வத்தின் செயலாக கருதப்படுவார்கள். பட்டம் பதவி பெற்றவர்கள் எல்லாம் தீன் செயலில் ஈடுபடுகிறவர்கள் திட்டம் தீட்டி அதை செய்கின்றார்கள். கட்டுக்கு அடங்காமல் கர்வம் கொள்பவர்கள் அந்த குற்றத்தின் காரணமாக அவர் பட்டம் மரம் போல பாழ்பட்டு போவார்கள் என்ற கருத்தனையும் இங்கே குறிப்பிடுகிறார். எல்லாம் அறிந்தவன் என்று எண்ணி சொல்லும் நிலையில் தன் புகழ் பாடி தன் புகழ்ச்சியை கொள்ளுதல் சிறந்த கல்வி கற்றவராயினும் குற்றம் குற்றமே என்று ஆணித்தரமாக வள்ளுவர் அவர்கள் இங்கே எடுத்து காட்டுகின்றார். அதாவது தான் உயர்ந்த நிலையை எட்டியதும் செருக்கினால் தன் பெருமையை பேசுதல் கூடாது, தீச்செயல்கள் செய்யக்கூடாது, தற்பெருமை உண்மை நிலையை மறைத்துவிடும், தன்னை பற்றி தானே மதிப்பிடல் குற்றமாகும் என்று கூறுகிறார். அடுத்த ஒரு குறளில் ஒழுக்கமுடைமை என்ற அதிகாரத்திலே 140வது குறள், உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பலகற்றும் கல்லார் அறிவிலாதார்
என்ற குறளுக்கு விளக்கம் அளிக்க என்னுடைய கவிதையையே ஒரு விளக்கமாக தருகிறேன். மகாபாரதத்திலே வரக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. பாண்டவர்கள் வனவாசம் முடிந்து அஞ்ஞாதவாசத்தில் மறைந்து இருந்த சமயத்திலே நடக்கின்ற ஒரு செய்தி. அதை அந்த கவிதையை சொல்லி உங்களுக்கு அதை விளக்கமாக அளிக்க விரும்புகிறேன். அப்பொழுது பாண்டவர்கள் ஒரு ஊரிலே மறைந்து இருக்கிறார்கள். இருக்கும் பொழுது ஒரு மூதாட்டியினுடைய இல்லத்திலே, பக்கத்திலே இருக்கின்ற ஒரு மூதாட்டியினுடைய இல்லத்திலே ஒரு செய்தி வருகிறது. அதாவது கீச்சகன் என்ற அரக்கனுக்கு அந்த ஊரிலே இருந்து ஒவ்வொருவரும் உணவு கொண்டு செல்ல வேண்டும் என்ற ஒரு வழிமுறை வருகிறது. அது பற்றிய ஒரு கருத்து. பாசமாய் வளர்த்த அன்னை பகாசூரன் பசியை போக்க மோசமாய் பலி கொடுக்கும் முறை நாளும் வந்ததென்று நேசமாய் வளர்த்த அன்னை நிலை கலங்கி நின்ற காட்சி. இந்த காட்சியை மாசிலா குந்தி காண நேர்ந்து மாலா துயர் கொண்டழுதாள். இந்த காட்சியை கேட்டு மாலா துயரினை பெற்ற குந்தியானவள் அத்தாய்க்கு துயர் துடைக்க எண்ணுகிறாள். அத்தாயின் துயர் துடைக்க எண்ணி அவள் அன்பு மகனை காக்க இத்தாயின் மகன் பீமன் தன்னை சூரனிடம் அனுப்ப துணிந்தாள். ஒரு தாயின் உள்ளத்தை புரிந்து கொண்டு ஒரே மகனை பறிகொடுத்து அந்த தாய் கொடுத்தால் பெரும் துன்பத்தை கண்டு அதற்காக அந்த தாய்க்காக இறங்கி தன்னுடைய மகனின் ஒருவனை பலி கொடுக்க துணிகிறாள். சத்திய தாயின் சொல்லை சிறைமேற்கொண்ட பீமன் எத்தன் பாதகன் பகாசூரனின் இடந்தேடி போக நேர்ந்தான். தான் தாய் சொன்ன சொல்லை காப்பாற்ற அதை சிறைமேற்கொண்டு பகாசூரனை காண செல்கிறான். 1000 யானைகள் பலம் கொண்டு அரக்கனை கொன்ற பீமன் உயிருடன் ஊர் நோக்கி வந்தபோது ஊரார் சூரன்தான் என்றெண்ணி, பகாசூரனை விட பலத்தில் சரியான பலத்தை கொண்டிருந்தாலும் பீமன் அவனை வதம் செய்து அவன் வருகின்றதை பார்த்த அந்த ஊர் மக்கள் எல்லாம் பயந்து ஓடுகிறார்கள். அதாவது பேயினை கண்டது போல் அவர் பேதலித்து பயந்தோட கண்ட உயர்ந்தோன் தருமனும் ஊருடன் உற்றவரோடும் ஓடி சென்றனர். அங்கே வருகின்றவன் தன்னுடைய சகோதரன் தான், பீமன் தான் வருகிறான் என்பதை அறிந்தவனும் தர்மத்தில் சிறந்தவனுமான யுதிஷ்டிரன் அவனும் அந்த ஊர் மக்களோடு சேர்ந்து ஓடுகிறான். வருபவன் தம்பிதான் என்றறிந்தும் வாய்மொழி எதுவுமின்றி தருமத்தின் புதல்வன் தருமன் ஊருடன் ஓடினான். ஊருடன் ஒட்ட ஒழுகலை யுதிஷ்டிரன் ஏற்று சென்றான். பார்ப்புகழ் வேந்தன் அவனும் பண்புடை தர்மராசன். இது போன்று ஒரு மக்கள் அனைவரும் சேர்ந்து ஒரு செயலில் ஈடுபடும் பொழுது அங்கே தான் என்ற அகங்காரத்தோடு தற்பெருமையோடு அவர்களை விட்டு தனித்து நிற்பவன் பண்புடையவனாக கருதப்பட மாட்டான் என்ற கருத்துக்காகவே இது உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பலகற்றும் கல்லார் அறிவிலாதார் என்ற வள்ளுவரின் வைர வழிகளை தருமன் அன்றே மெய்ப்பித்தான் என்பதை கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிகச்சிறப்பு. மிக அற்புதமாக திருக்குறள் விளக்கத்தை அழகாக தந்தார். அவர் இந்த குற்றங்கடிதல் குறளுக்கு விளக்கம் சொல்லுகிற பொழுது அப்படி ஒரு
எதுகை முனையோடு அந்த வார்த்தைகள் எல்லாம் அமைத்து கவிதை நடையிலே அந்த விளக்கத்தை அழகாக சொன்னார். இன்னும் கூட கொஞ்ச நேரம் பேசுவார்னு எதிர்பார்த்தேன் நான். ரொம்ப அழகாக பேசக்கூடியவர், மிகச்சிறந்த பேச்சாளர், வரலாற்று புதினங்களை எல்லாம் அழகாக எழுதி நமக்கு அளித்தவர். அவர் அற்புதமாக திருக்குறள் விளக்கத்தை நமக்கு தந்திருக்கிறார். அவரை பாராட்டி மகிழ்கிறோம், வணங்கி மகிழ்கிறோம். அடுத்த நிகழ்விற்குள் நுழைகிறோம். அதற்கு அடுத்ததாக நாம் கேட்க இருப்பது நலவென்பா வாழ்த்து பாடல். கவிஞர் KGR எழுதி ஹைதராபாத் ரவிசங்கர் அவர்கள் பாடுகிறார்கள். அந்த பாடலை கேட்டதற்கு பிறகு அடுத்த நிகழ்விற்குள் நுழையலாம். பாருங்கள், பாடலை கேட்போம். குரல் வரலையே. சார் வாய்ஸ் வரலையா? எனக்கு கேட்கலையே. வாய்ஸ் வரல. வரலையா? ஆமா, கேட்கல சார், பாட்டு கேட்கல. அதனாலதான் எல்லாம் டென்ஸா இருக்கு. இன்னொரு முயற்சி பண்றேன். இன்னும் கேட்கவில்லை ஐயா. இப்போ இல்லையா, அதை மூட்ல இருக்கா பாருங்க. நீங்க ரெக்கார்டு தானே போடுறீங்க. அடுத்தது கூப்பிட்டுருக்கோமா? வேணாம், இது அப்புறம் பாத்துக்கலாம். சரி, அது அப்புறமா பாத்துக்கலாம். நேரம் இருந்தால் மீண்டும் பார்த்துக் கொள்ளலாம். பரவாயில்லை. அடுத்ததாக நாம் கேட்டு ரசிக்க இருப்பது நம்முடைய முதல் சொற்பொழிவாளர் KS ரவிச்சந்திரன் அவர்கள். அவர்களை பற்றிய ஒரு அறிமுக உரை உங்களுக்கு தருவதில் நான் பெருமிதம் அடைகிறேன். அவர் பொருளாதாரத்தில் முதுநிலை மற்றும் MBA நிதி சம்பந்தமான பட்டம் பெற்றிருக்கிறார். பாரத் ஸ்டேட் வங்கியில் உதவி பொது மேலாளராக 38 ஆண்டுகள் சேவை செய்து ஓய்வு பெற்றிருக்கிறார். JC இயக்கத்துடன் தொடர்பு கொண்டிருக்கிறார். அவரது மனித வள திறன்களை வெளிக்கொணர்ந்து அவரது இலக்கிய நாட்டத்தை தூண்டியது. அந்த தொடர்பானது அவருடைய இலக்கிய நாட்டத்தை தூண்டுவதாக அமைந்தது என்பது பெருமைக்குரிய ஒரு விஷயம். 2 தமிழ் கவிதை நூல்கள் வெளியிட்டுள்ளார். வங்கியில் அவரது பணி நிமித்த மறக்க முடியாத நிகழ்வுகள் ஆகியவற்றை தொகுப்பாக கொண்ட வித் மீ ஆல்வேஸ் என்ற ஆங்கிலத்தில் வெளிவந்த முதல் புத்தகம் சித்தப்பா கவிமாமணி பாரதி மணியனின் தொகுப்பு. அவரது 4வது நூலானது கவிதைகள் மற்றும் கவிதை இலக்கிய சொற்பொழிவுகள் வழங்கி பங்களிப்பாளராக இருந்து வருகிறார். மேலும் 200க்கும் மேற்பட்ட கவிதைகள் வெளியிடுவதற்கு தயாரான நிலையில் வைத்துள்ளார். சென்னை கவிஞர்களின் வட்டத்தில் ஆங்கிலத்தில் கவிதைகள் பற்றியும் தன்னுடைய பங்களிப்பை கொடுத்திருக்கிறார். அவரை இப்பொழுது உங்கள் அனைவர் சார்பாகவும் நலவென்பா உரையாற்ற வருமாறு அன்போடு அழைக்கிறேன். வாருங்கள் ஐயா. நன்றி உலகம்மாள் அவர்களே. இங்கே ஜூம் இணையத்தில் பங்கு கொண்டிருக்கும் இப்பொழுது வரவேற்கும் இலக்கிய செம்மல் என்னுடைய கல்லூரி தோழர் SBI வங்கி தோழர் KGR அவர்களுக்கும், மற்றும் இவரும் என் வங்கி தோழர்தான், KGRக்கு உறுதுணையாக இருந்து கொண்டிருக்கும் இலக்குவன் போல் என்றும் ஆலோசனை கூறும் தீப ஒளி போல் பிரகாசம் அளிக்கும் நெல்லை தீபன் அவர்களுக்கும், விரல் நுனிகள் உலகம் சுற்றும் உலகம்மாள் அவர்களுக்கும், நாளுக்கு நாள் மெருகேற்றும் இசையை தரும் ரமணி அம்மாள் அவர்களுக்கும், திரைக்கு பின் தொழில்நுட்பம் செய்வேன் என்று கையாளும் நம் நெல்லை இவர் RC குமரனையா அவர்களுக்கும், இன்று திருக்குறளை கையாண்ட
என்னுடைய ஆசான் லிங்கராஜா அவர்களுக்கும், எழிலை பற்றி பேச இருக்கிற ஞான வடிவேல் அவர்களுக்கும் முதலில் என்னுடைய வணக்கத்தை கூறி என்னுடைய சிறிய உரையை ஆரம்பிக்கிறேன். தலைப்பு: நளவெண்பா சொல்லும் கருத்துக்கள். தமிழ் இலக்கியங்களில் இதிகாச அடிப்படையிலான படைப்புகளில் ஒரு அற்புதமான படைப்புதான் நள தமயந்தி. இதன் ஆசிரியர் புகழேந்தி புலவர். நள தமயந்தி காலம் முதன்மையாக மகாபாரதம் என்றாலும் வனபர்வம் என்ற பகுதியில் என்றாலும் அது கிமு 400 கிமி 400 காலப்பகுதிகளில் என்றாலும் இதனை நம்மிடம் கொண்டு வந்தவர் கிபி 12-13ஆம் நூற்றாண்டில் காலத்தைச் சேர்ந்த புகழேந்தி புலவர் என்று கருதப்படுகிறது. இது வெண்பா வடிவில் மிகச் செம்மையாக அமைந்த இலக்கியம் என்று சொல்லலாம். அன்பும் அறமும் ஆற்றலும் ஆழ்ந்த மனோதத்துவமும் ஒன்றாக கலந்த காப்பியம் நளவெண்பா என்பது சொல்வதில் மிகையாகாது. ஒரு சிறு அறிமுகம் கொடுத்துவிட்டு நான் என்னுடைய பகுதிக்குள் செல்லலாம் என்று இருக்கிறேன். நளவெண்பா. நளன் யார்? நிஷத தேச மன்னன். தமயந்தி யார்? விதர்ப தேச அரசு மகள். இருவரின் காதல், திருமணம், பிரிவு, துன்பம், மீண்டும் சேர்தல், these are all the key points in this whole story. மனித வாழ்க்கையின் ஏற்றத்தாழ்வுகளை உணர்த்தும் கதையாக இருக்கிறது. நான் என்னுடைய கருத்து சிதறல்கள் செல்லும் முன் முக்கியமாக முன்னோட்டமாக 2 நிலைப்பாடுகளை வைத்துவிட்டு என்னுடைய கருத்து சிதறலுக்குள் செல்லலாம் என்று இருக்கிறேன். முதல் நிலைப்பாடு என்னவென்றால், நள தமயந்தியில் காதல், உண்மையான பற்று. நளவெண்பா செய்யுள் இப்படி சொல்கிறது: காணாது இருந்தும் மனத்தினுள் நின்றாள் தானுவும் நானும் தமயந்தி தன்னை என்று சொல்கிறது. காணாது இருந்தும் மனத்தினுள் நின்றான்னா, தமயந்தி நளனை நேரில் காணவில்லை, ஆனால் கேள்வியால் குணம், வீரியம், புகழ் என்று அறிந்தவுடன் நின்றாள். தற்காலிகமாக அல்ல, பர்மனண்டா நின்றுட்டா. அவ்வளவுதான், அவன் மனசுக்குள்ள நின்றுட்டா. பர்மனண்டா நின்றாள் என்பது தற்காலிகம் அல்ல, பர்மனண்டா நின்றுட்டான்னு அர்த்தம். இது கேள்வி காதல் அல்ல. உடனே நம்ம கமலஹாசனுடைய பாட்டை கண்மணி என்னை காதலின்னு சொல்லுவோம்ல, இது தெய்வீக காதல், இது தெய்வீக காதல்னு சொல்லுவாங்கல்ல, அது தெய்வீகத்தினுடைய மேல காதல். இந்த காதல். தானுவும் நானும் தமயந்தி தன்னை என்ற ரொம்ப செற்றொடர் பிரமாதமா இருக்கும். தானுன்னா அடக்கம், நானுனா நாணம், பெண்மையின் இயல்பு, மரியாதை. தமயந்தி இவ்விரண்டையும் உடையவள். அதாவது அவள் காதல் வெளிப்படையாக அல்ல, நாணத்துடனும் வெட்கத்துடனும் கட்டுப்பாடுனும் இருந்தது என்று சொல்வது மிகையாகாது. இது எப்படி வந்தது? இந்த நளன் இந்த காதல் கதை எப்படி உருவானதுன்னா, ஒரு விலங்கு மூலம்தான் உருவாச்சு. அன்னப்பறவை. நளன் ஒரு அன்னத்தை பிடிக்கிறான். அந்த அன்னம் பேசுகிறது: நீ என்னை விடுவித்தால் தமயந்திக்கு உன் சிறப்பை சொல்லி உன்னை அவளுக்கு அறிமுகப்படுத்துவேன் என்று சொல்லுகிறது. அதேபோல் தமயந்தியின் நளனின் புகையை சொல்லுகிறது. இதன் விளைவு ஒருவரை ஒருவர் காணாமல் காதல் ஆரம்பிக்கிறார்கள். அதற்கு மிகவும் பொருத்தமான குரல் ஒன்று உண்டு: உள்ளத்தார் காதலவர் ஆக உள்ளினும் காணாதார் போலத் தெரியும். காதலர் மனத்தில் இருப்பவரே, ஆனாலும் வெளியில் பார்த்தால் அறியாதவர் போல நடக்கிறார்கள் என்று. நம்மளுடைய பழைய காதல் கதையெல்லாம் அப்படிதான் இருக்கும். கலாட்டா கல்யாணத்துல இருந்து எந்த காதல் கதையை எடுத்தாலும் இப்படிதான் இருக்கும். இன்னொரு திருக்குறளும் உண்டு: காதல் மனத்தில் பிறப்பது. இன்னொரு பொருத்தமான திருக்குறள் என்னென்றால், கண்ணின்று காணாது காதலர் தம்மை உள்ளத்து உணர்வதே காதல் என்று திருக்குறள் சொல்கிறது. கண்களால் காணாமல் இருந்தும் மனம் உணர்வதே காதல் என்று. இதுதான் நளவெண்பா வரியின் மையத்தையே பிரதிபலிக்கிறது. முதல் மையமாக நான் காதலை சொல்லிவிட்டேன். இரண்டாவது மைய கருத்து என்று சொல்ல வேண்டும் என்று இரண்டாவது மையமாக விதி, மனிதனின் ஆற்றல். செய்யுள்: விதி வேறு, மனிதனின் ஆற்றல் வேறு. செய்யுள் என்ன சொல்கிறது?
நலன் செய்யுள் என்ன சொல்கிறது? வினை விதைத்தார் கல்லால் விளையும் பயனென மனையிழந்து மன்னவன் துன்புற்றான். கர்மம் தவிர்க்க முடியாத ஒன்றது. கர்மம் எல்லாரும் அனுபவிக்க வேண்டியதுதான். கர்மத்தை எல்லாரும் அனுபவிக்க வேண்டியதுதான். ஒரு சின்ன இன்சிடென்ட் 2 நாள் முன்னாடி எனக்கு நடந்த இன்சிடென்ட் சொல்றேன் நான் உங்களுக்கு. அது ஒரு கர்மம் தான் எனக்கு இன்னைக்கு. நான் வந்து கார்ல போயிட்டு ஒரு காய்கறிகள்லாம் வாங்கணும்ட்டு ஒரு காய்கறி கடையில் நிறுத்தினேன். உள்ளுக்குள்ளதான் நிறுத்தினேன் என்னுடைய காரை. அழகா உள்ள நிறுத்திட்டு காய்கறிலாம் வாங்கிட்டு வந்துட்டு வெளில வந்தேன்னா, என்னுடைய காருக்கு பின்னாடி ஒரு ஸ்கூட்டர் நிறுத்திட்டான் ஒருத்தன். சரி, ஸ்கூட்டர் நிறுத்தினானே, அவன் ஸ்கூட்டர் வந்து லாக் பண்ணாம நிறுத்திருப்பான்னு சொல்லிட்டு போய் பார்த்தா ஸ்கூட்டர் தட்டி பார்த்தா லாக் போட்டிருந்தான். உடனே இது பாருங்க, கர்மம் எப்படி நம்மளுக்கு வினையா வருது பாருங்க. உடனே வெளில வந்துட்டு நான் வந்து வெளில வந்து உடனே எவனோ முட்டாள் பையன் இப்படி வச்சுட்டான் அப்படின்னு சொன்னான் பாருங்களேன். யாரையோ பார்த்து சொன்னான் பாத்தீங்களா, அவன் தான் அந்த ஸ்கூட்டர் காரனுடைய ஓனர். அவன் உடனே பயங்கரமா என்னோட சண்டைக்கு வந்துட்டான். இந்த கர்மம் எப்படி வேலை செஞ்சது பாருங்க எனக்கு. அதோட அதுக்கப்புறம் நீங்க வச்சது மட்டும் முட்டாள்தனம் இல்லையா என்ன கேட்டான். நான் உள்ளுக்குள்ள தானே வச்சேன் அப்படின்னா. அப்புறமா அவன் வந்து அது சரி பண்ணல. சரி, அப்புறமா சமரசம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க அது விஷயம். ஸோ இது வந்து கர்மம் தவிர்க்க முடியாத ஒன்று. நான் என்னுடைய கர்மம் அது வினை வந்தது அன்னைக்கு முந்தானத்தி. அதனால நலனின் சூதாட்டத்தில் வீழ்ச்சி கர்மத்தில் ஒன்று, அது தவிர்க்க முடியாதது. ஆனால் அதிலிருந்து மீண்டு வருகிறான் அவன். சோ இந்த 2 நிலைப்பாடுகள் கொடுத்த உடனே நான் என்னுடைய கருத்து சிதறல்களுக்குள் இப்பொழுது செல்லலாம் என்று இருக்கிறேன். மொத்தம் பின்னர் 12 கருத்து சிதறல்கள் வைத்துக் கொண்டிருக்கிறேன், பட்டியலிட்டுள்ளேன். அதில் முதல் 2ஆக வருவது 2 அம்சங்களும் நளவேண்பாவின் ஆழ்ந்த உளவியல் நெறிப்பாடுகளை கூறுவது மட்டுமின்றி இது நவீன வாழ்க்கையில் நிச்சயமாக இணைக்க முடியும். முதல் கருத்து, கால் கழுவாத சிறு தவறு சனி புகுந்துட்டு. கால் கழுவா நின்ற கருமம் குறையினால் காலன் புகுந்தான் நலனுள்ளம் காக்க. நலன் மிகச் சீர்மையானவன், ஆனால் ஒரு சமயம் வழக்கமான சுகாதாரத்தை பின்பற்றாமல் இருந்தான். எப்பவுமே பின்பற்றுவான். அந்த சிறு குறைவாயிலாக களி வந்து அவனை ஆட்கொண்டது. இதனுடைய உட்பொருள் என்ன? பெரிய வீழ்ச்சி. சிறிய அலட்சியிலிருந்து ஆரம்பமானது பெரிய வீழ்ச்சி ஆகிவிட்டது. ஒழுக்கத்தில் சிறு தளர்வு கூட பெரிய விளைவுகளை தரும். இது நேரடியாக கால் கழுவுதல் பற்று மட்டும் இல்லை. இது செய்தி, இது ஒரு சிம்பல், நம்மளுக்கு அடையாளம். நம்ம வீட்டுல எல்லாம் பார்த்துருக்கோம். நம்மளுடைய பார்ட்னர்லாம், என்னுடைய பார்ட்னர்லாம் வீட்டுல நாங்க வந்து ஒரு 17 பேர் இருந்தோம் வீட்டுல. என்னுடைய தாத்தா வந்து உள்ளுக்குள்ள வந்தானா குதிக்கால் கழுவாம உள்ள வர சொல்ல மாட்டார். நான் அதற்கு இதில் சில சமயம் அடி கூட உதவி கூட வாங்கியிருக்கேன். குதிக்கால் கழுவுதல் என்பது இப்பொழுது மாடர்ன் சயின்ஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா, மெடிக்கல் சயின்ஸ்ல பாத்தீங்கன்னா, குதிகால்ல வந்து அந்த அழுக்கெல்லாம் சேர்ந்து அது ஒரு ஃபங்கஸ் இன்ஃபெக்ஷன் உருவாகும் என்று சொல்கிறார்கள். முன்னிலிருந்து சொல்லிட்டு இருக்காங்க. சோ அதனால அந்த குதிகால் கழுவுதல் என்பது மிக நுட்பமான ஒரு கருத்தை அப்பொழுதே சொல்லி இருக்கிறார்கள் நலதமயந்தி புகழேந்து நலதமயந்தி கதையில். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, சுத்தம், உடல், மனம், நடத்தை, அலட்சியம், விழிப்புணர்வை இழப்பினோம். நம்ம விழிப்புணர்வு சில சமயம் எழுந்துடுறோம்ல. அதனால நம்மளுடைய இன்னொரு விஷயம், நம்ம 2019-20 நம்ம கொரோனால அடிபட்டோம்ல, அப்போ எல்லாமே நம்மளுடைய இந்த விஷயம்தான் வந்தது. எல்லாமே சுத்தம் சுகாதாரம் தான் நம்மளை காப்பாத்துது. இதனால அந்த சுத்தம், அப்புறமா வந்து விழிப்புணர்வு சில சமயம் நம்ம விழிப்புணர்வை இழந்துருவோம். சில சமயம் அந்த மொபைல் ஆப்ஸ்ல உட்காண்டோன்னு வச்சுங்களேன், மொபைல்ல உட்காண்டோன்னா நம்ம என்ன பண்றோம்னு தெரியாது. அதனால நான் ஒரு 2019 ஒரு சின்ன கவிதை எழுதினேன். அந்த கவிதையில ஒரு 4 வரி படிக்கிறேன் பாருங்க. மறுபடியும் தொடர்பு எல்லைக்குள் நான் என்ற தலைப்பில் ஒரு கவிதை எழுதினேன். அதுல வந்து ஒரு 4 வரி. புதிய செயலி தொடுபேசி நுழைந்தது. புதிய செயலினா புதிய ஆப். தொடுபேசி நுழைந்தது. உன்னை விடமாட்டேன் என புலனம் தழுவியது. வாட்ஸ்அப் தழுவித்தது.
புவன செய்திகளை வாரி இறைத்தது. மறுபடியும் தொடுபேசியுடன் தொடர்பு எல்லைக்குள் நான் போட்டிருக்கேன். அப்பவே விழிப்புணர்வை இழந்தேன், செயலிக்கு அடிமையானேன்னு சொன்னேன். விழிப்புணர்வை இழந்தேன், செயலிக்கு அடிமையானேன் அப்படின்ட்டு அப்பவே எழுதியிருக்கேன். நான் அது 2019 எழுதின கவிதை இது. அப்புறமா வந்து இன்னொரு விஷயம் விழிப்புணர்வு நம்மளுடைய ஒரு மெயில் அண்ட் மெசேஜை வந்து நம்ம பார்க்காம விட்டுட்டோம்னா எவ்வளோ ப்ராப்ளம் வருதுன்ட்டு இந்த காலத்து அடிப்படையில் நம்ம சொல்லலாம். டிஜிட்டல் அரெஸ்ட் கூட இதில் அடங்கும். டிஜிட்டல் அரெஸ்ட்லாம் இதில் அடங்கிறது. நளனின் வாழ்க்கையை சனி அழிக்கவில்லை. நளனின் வாழ்க்கையை சனி அழிக்கவில்லை, அவனுடைய சிறு அலட்சியமே அழித்தது என்றால் மிகையாகாது. இதுதான் அது வந்து ஃபர்ஸ்ட். அப்புறமா நெக்ஸ்ட், நளன் தண்ணீர் நெருப்பு இன்றி சமையல் செய்வதில் வல்லவன். தண்ணீர் நெருப்பு இல்லாமல் சமையல் செய்வார். நீரின்றி நெருப்பின்றி நுண்ணிய உணவு செய்கின் ஆரின்றி யாரும் அறியா வினை செய்வான். பாகுபன் வேடத்தில் நளனின் அசாதாரண சமையல் திறனை புகழை சொல்லும் செய்யுள் இது. சமையலில் வல்லவர். தண்ணீர் நெருப்பு இல்லாமல் சமையல் என்ற எப்படி பண்ணுவார்? நெருப்பு இல்லாம தண்ணீர் இல்லாமன்ட்டு நான் கூட அசந்துட்டேன் அந்த அந்த விஷயத்தை நான் கேட்ட உடனே. அப்புறமா போய் பார்த்தானா தெரிஞ்சது, அவர் வந்து எப்படி பண்ணார்னா, அவர் வந்து நெருப்பு இல்லாமல் அவருக்கு டிவைன் பூன், ஒரு தெய்வ சக்தி இருந்தது. கார்கோடக தெய்வத்தின் சக்தியால் நளன் தனது கைகளில் கடுமையான வெப்பத்தை தாங்கிக் கொண்டு சமையல் நிபுணத்துவம் மற்றும் வெப்பு காட்டுப்பட்டை பயன்படுத்தி தண்ணீர் இல்லாமல் கூட உடனடியாகவும் சரியாமசம். தண்ணீரும் இல்லை, இதுல நெருப்ப வந்துட்டாரு, தண்ணீர் இல்லை. எப்படி பண்ணாரு? தண்ணீர் எப்படி கொண்டு வந்தாரு? இயற்கை சாறுகளை பயன்படுத்துதல், காய்கறிகள் மற்றும் பொருட்களில் இயற்கையாக இருக்கும் நீரின் உள்ளகத்தை நளன் பயன்படுத்தி சமையல் செஞ்சான்ட்டு ஒரு குறிப்பு வருது இந்த இதுல. அப்படின்னா இந்த காலத்து நம்ம வந்து இந்த மைக்ரோ ஓவன்லாம் வச்சுட்டு இருக்கோம் பார்த்தீங்களா, அதெல்லாம் அதுதான் அதனுடைய கண்டுபிடிப்பு தான். ஸோ இப்போ நான் முதல்ல சொன்னது வந்து சனி அவனை வந்து கால் கழுவாமல் விட்டது. இரண்டாவது வந்து தண்ணீர் நெருப்பு இல்லாமல் சமையல் செய்தது. இரண்டு கருத்துக்களை இணைக்கும் பொழுது நளன் வாழ்க்கை ஒரு பாடமாக அமைகிறது. எப்படின்னா, சிறு தவறு வீழ்ச்சி, அதுல டிசிப்ளின் முக்கியம். வசதியின்றி சாதனை, வசதியே இல்லை சாதனை பண்ணிடலாம். திறமை, மன வலிமை. அலட்சியம் அழிக்கும், ஆனால் ஆற்றல் காப்பாற்றும். இதுவே நளவெண்பாவின் வாழ்க்கை பாடம். ஒருபுறம் கால் கழுவான் என்ற குறையெனும் சிறு அலட்சியம் நளனை வீழ்த்துகிறது. மறுபுறம் நீரின்றி நெருப்பின்றி சமையல் செய்யும் அவனது திருப்பை அவனை மீட்டெடுக்கிறது. இதன் மூலம் மனித வாழ்க்கையில் தவறும் திறமையும் எவ்வளவு முக்கியம் என்பதை நளவெண்பா உணர்த்துகிறது என்றால் அது மிகையாகாது. மூன்றாவதாக, சூதாட்டத்தின் தீமை செய்யுள். ஆட்டமொன்று ஆடியான் ஆட்சி இழந்தான், நாட்டமொன்று இன்றி நலிந்தான் நளன். ஒரு தவறான பழக்கம் வந்து எப்படி வாழ்க்கையை அப்படி தூக்கி போட்டுறது பாருங்க. மகாபாரதம் மேற்கோள் இருக்கு, யுதிஷ்டிரன் சூதாட்டம் இருக்கு, சூதாட்டத்துல அரசை அழிந்துடுறதுன்னு இருக்கு. அப்புறமா வந்து நான்காவதா சொல்லுமானா மனைவியின் நம்பிக்கை தியாகம். காட்டினுள் சென்றும் கலங்காது நின்றாள் தமயந்தி, நாட்டம் ஒன்று கண்டாள் நளனுக்கே, தமயந்தின் அன்பு நிலைத்த நம்பிக்கை. சிலப்பதிகாரத்துல கண்ணகியை சொல்லலாம், சீதாதேவியை சொல்லலாம், இந்த பக்கம் திரௌபதியை சொல்லலாம். இதிகாசத்திலிருந்து எந்த பகுதியில் எடுத்தாலும் பெண்டிர்களை சொல்லும்போது அவங்களுடைய மனையும் நம்பிக்கை தியாகம் என்பது அந்த கருத்து சிதறல்கள் மிகவும் துல்லியமாக வெளிப்படுகிறது. எல்லா இதிகாசங்களும் போல இந்த நளதமயந்தி கதையிலும். அப்புறமா வந்து ஐந்தாவது, துன்பத்தில் மன உறுதி. துன்பம் இன்னல் வந்தாலும் இயல்பு குலையாது, தன்னலம் நீத்தான் தலைவன். மனிதனை சோதிக்கும் மனவலிமைக்கும் திருக்குறள் இடுக்கண் வருங்கால் நகுக, அதனை அடுத்தூறுவது அக்தொற்பது இல்லை என்று சொல்றார். ஸோ துன்பத்தில் மன உறுதி, அதுல மன உறுதியோடு இருக்கா எல்லாரும். இவனும் இருக்கான், அவனும் இருக்கா, 2 பேர் இருக்காங்க. நல்லறம் மீட்பு. தீமை செய்தாலும் திருந்தினால் உயர்வு, நன்மை பார்க்கும் நலனது வாழ்வு. தவறு செய்தாலும் திருந்தலாம், தவறு செய்தாலும் திருந்தலாம்.
இறுதியில் நலன் மீட்பு பெறுகிறான். இதுலயும் ஒரு திருக்குறள் இருக்கு. தவறினான் தவறு அறிந்து திருந்தின் அவனை தவறில்லை என்பர் உலகம். அப்புறமா இது இது இதுக்கப்புறம் இப்போ நாடை பத்தி சொன்னோம். ஆள்வோர் நாடும் அதிலுள்ளவும் நம்முடைய உரிமை பொருள் என்று நினைப்பதும் மக்கள் அதனை ஏற்றிருப்பதும் பல கேடுகளுக்கு காரணமாகும் என்று சொல்கிறது. பல கேடு, என்னுடைய சொத்து, என்னுடைய நாடு, எல்லாமே என்னுடைய உரிமை பொருள் என்று சொந்தம் கொண்டாடுவோர் பலர் உள்ளார்கள். நான் இந்த காலத்து அரசியலை சொல்லவில்லை. காரணம் பல கேடுகளுக்கு காரணமாகும் என்று சொல்கிறது. ஆனால் நலன் ஆட்சி செய்த காலம் அவன் தர்மசாசன அரசன். அவன் நாட்டை தனக்குரிய சொத்து போல எண்ணினாலும் சுயநலமாக எண்ணவில்லை. நாட்டின் காவலன் என்ற புரிதலில் நாட்டின் செல்வம், மக்களின் செல்வம், நாடு நமதே என்ற எண்ணம், பொறுப்பு, பாதுகாப்பு, பாசம் என்ற மூன்றையும் குறித்து அவன் ஆண்டான் என்று அழகாக எடுத்து கூறுகிறது நலவெண்பா. எல்லா மக்களும் நலனை தன் சொந்தமாகவே நினைத்தனர். ஆனால் இதுல இன்னொரு விஷயம், இதுல கேடு வந்துருத்துன்னு வச்சுங்களேன். நான் சொன்ன மாதிரி இதுல என்னுடைய இது நம்ம தெரிந்து கேடு வந்துருத்துன்னு வச்சுங்களேன். அந்த கேடுல இருந்து கேடு காலம் வரும்பொழுது மதிதான் முதல்ல கெடும். எப்படி சொல்றேன்னா, மதினா நம்மளுடைய கேடு காலம் வரும்போது முதல்ல கோபம் வந்துடும். கோபம் வந்ததுனால மதி கெட்டுரும். அதனால இந்த அழகா கோபத்திற்கு அழகாக விளக்கம் சொல்லுவார் திருக்குறளார் முனுசாமி அவர்கள். கோபம் வந்துவிடின் குண்டு சட்டியில் கை நுழையாது, கோபுர வாசலில் தலை நுழையாது என்று சொல்லுவார். குண்டு சட்டியில் கை நுழையாது, கோபுர வாசலில் தலை நுழையாது என்று சொல்லுவார். இது கேடும் கோபமும் இந்த வரிசையில் ஒரே ரகம். என்ன செய்வதென்று புரியாமல் மதி கெட்டு எல்லாமே கேடில் முடியும் என்று ஆள்வோர், அரசாள்வோர் நாடும் அதிலுள்ளவும் நம்முடைய உரிமை பொருள் என்று சொன்னாலும் நலன் ஆட்சி செய்த காலம் அப்படி இல்லை என்று சொல்லுதான் இந்த கருத்து சொல்லுகிறது. அப்புறமா இதுல 2 விஷயம் சொன்னோம். கணவனை தன் விருப்பப்படி தேர்ந்தெடுக்கும் சுயம்வர உரிமை அன்று இருந்தது. அதுக்கப்புறம் தான் இப்போ மாறித்து. நம்ம ஆடவர் பெண்டீரை பார்க்கறதுன்னு அது இப்போ இந்த காலத்துல வந்தது. இப்போ அப்படி இல்லை. இப்போ வேற விதமா இருக்கு. பட் முன்ன சுயம்வரம் பெண்டீர் ஆடவரை தேர்ந்தெடுப்பது என்பது அந்த காலத்தில் சுயம்வரம் அது ஒரு பெரிய பெரிய கருத்து. அது நல்ல கருத்து இருந்தது. அப்புறமா இந்த சுயம்வரம் மட்டும் இல்லாம 2ஆம் சுயம்வரம் இருந்தது. மற்றும் கணவன் காணாது போயின் அந்த துயரத்திலிருந்து மீளவும் 2ஆம் சுயம் கொள்ளலாம் என்று அந்நாள் வழக்கம்தான். இன்றைய நிலையில் அதை நம்ம கம்பேர் பண்ணணும்னு வச்சுங்களேன். இன்றைய நிலையில சமூக வலைத்தளம் ஏதுவாக உள்ளது. அதில் சிக்குண்டு துன்பம் கொள்பவர்கள் பல உண்டு இந்த சமூக வலைத்தளத்தை 2ஆம் சுயம்வரம் என்று. அப்புறமா மடைத்தொழில், சமையல் செய்யும் திறன் இருக்கு பார்த்தீங்களா, அதை ஒரு துச்சமாகவே நம்ம முன்னெல்லாம் எண்ணின்னு இருந்தோம். இப்ப எல்லாம் பயங்கரமா நம்ம இப்போ மடைத்தொழில், ஆடவரும் உயர்நிலை மன்னரும் மடைத்தொழிலில் அன்றும் சிறந்திருந்தனர். இதிகாசம் பார்த்தோம்னா எல்லா இடத்துலையும் மடைத்தொழிலும் அவர்கள் சிறந்திருந்தனர். அந்த கருத்து சிதறல் இந்த தெளிவா நம்ம நடத்தமையதில தெரியுது. அப்புறமா அட்சை இருதயம் என்று சொல்வார்கள். அட்சை என்றால் அக்ஷன எண்ணுன்னு சொல்லுவாங்க. அது அக்ஷன்றது அந்த சான்ஸ்கிரிட்ல இருந்து மாறுபட்டு வந்துட்டு எண். டைஸ் சொல்லுவாங்க, நம்பர்ஸ். அட்சை இருதயம்னா உள்ளார்ந்த சாரம். அட்சை இருதயம் போன்ற நுட்ப வித்தையும் அந்த காலத்தில் இவர்கள் அறிந்திருந்தனர். நலன் சூதாட்டத்தில் தோற்றதற்கு காரணம் கலியின் தாக்கம். பின்னர் அவன் ருதுபர்ணன் என்பவரிடமிருந்து இந்த அட்சய இருதயத்தை கற்றுக்கொள்கிறான். இதன் மூலம் டைஸ் விழும் விதத்தை முன்கூட்டியே தெரிந்து கொள்கிறான், திரும்பவும் வெற்றி பெறுகிறான் என்று கதை கூறுகிறது. இதில் என்னென்றால் எண்களின் கூட்டுத்தொகை, அமைப்பு ஆகியவற்றை உடனே கணிக்கும் திறன், ப்ராபபிலிட்டி, வாய்ப்பு, அதை ஆழ்ந்த புரிதல். இப்போ நம்ம கலர் கியூப்ஸ் பசங்கள்லாம் விளையாடி இருக்காங்களா, அதான் விஷயம். அது ஒரு விஷயம்.
we cannot do it like them. இதனால் நளன் மீண்டும் தனது ஆசையும் வாழ்த்தையும் மேற்கொள்கிறான் என்று சொல்கிறது. கடைசியாக ஒரு கருத்து, பாம்புகள் பறவைகள் மனிதரோடு உரையாடியும் அவரவர் வாழ்விலே ஊடாடியும் முன்னர் இயங்கினர் சொல்றாங்க. முந்தைய காலங்களில் மனிதர்கள் விலங்குகள் பேச முடியும் என்பதற்கு நம்பகமான வரலாற்று சான்றிதழ்கள் இல்லை என்றாலும் விலங்குகளோடு அவர்களோடு தொடர்பு கொண்டு பயிற்சியின் மூலம் புரிந்து கொண்டு விலங்குகள் என்ன சொன்ன என்பதை புரிந்து கொண்டு அந்த உண்மையான மொழி உரையாடல் இல்லை என்றாலும் அதனை அறிந்து கொண்டு அதற்கேற்ப நடந்து கொண்டனர் அந்த காலத்து மக்கள். இந்த காலத்து மக்களும் சில பேர்லாம் அந்த யானை பாகன்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, யானையினுடைய சொற்கள்லாம் கேட்டு பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இந்த மகாபாரதம், ராமாயணம், நளவன் போன்ற படைப்புகளும் பறவைகள் நிறைய வருகின்ற, ஜடாயு வருது ராமாயணத்துல, பாம்புகள் மனிதர்கள் தொடர்பு கொண்டிருக்கின்றன, தேவர்கள் நேரடியாக தொடர்பு கொள்கிறார்கள். இவை உலகில் கதை உலகில் ஏற்றுக்கொள்ள உண்மைகள் அன்றாட மனித வரலாறாக கருதப்படவில்லை என்றாலும் இது கதை உலகில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட உண்மைகள். இதுல பேசும் விலங்குகள் மனிதர்கள் இயற்கையை ஆழமாகவே புரிந்து கொள்கிறார்கள். இதுல நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒன்றே ஒன்று என்னன்னா, முற்கால மனிதர்கள் இயற்கையோடு நெருங்கிய இணக்கம் கொண்டிருந்தனர். இலக்கியம் இந்த நல்லிணக்கத்தை நேரடி தொடர்பாக வெளிப்படுத்தியது. எல்லா உயிர்களும் ஒன்றோடொன்று இணைந்திருக்கும் உலகத்தை இது உணர்த்துகிறது. பாம்பும் பறவையும் மாந்தருடன் மொழி என்ற ஃப்ரேஸை ரொம்ப அழகா நம்ம சித்தரிக்கலாம். கேன் பி அண்டர்ஸ்டுட் பியூட்டிஃபுல்லி as it is not just a speech but a great unity between human and the rest of creation in those periods என்று சொல்லலாம். ஸோ 12 கருத்துக்கு சிதறல்களை கொடுத்திருக்கிறேன். முதலில் முன்னோட்டமாக நிலைப்பாடு காதல், உண்மையான பற்று, விதி மனிதன் ஆற்றல், கருத்துக்கள் கால் கழுவாத சிறு தவறு, தண்ணீர் நெருப்பின்றி சமையல், சூதாட்டத்தின் தீமை, மனைவியின் நம்பிக்கை தியாகம், துன்பத்தில் மன உறுதி, நல்லறம் மீட்பு, ஆழ்வோர் மக்கட்செல்வம், சுயம்பரம், மறுசுயம்பரம், மடைத்தொழில், அட்ச இருதயம், எண்கள் எழுச்சி உள்ளார்ந்த ரகசியம், விலங்குகளோடு உரையாடல் என்று 12 கருத்துக்களை இங்கு நான் பட்டியலிட்டு சொல்லிட்டு ஒரு விளக்கமும் கொடுத்தேன். நிறைவுரையாக, அறத்தொடும் பொருளொடும் இன்பமும் உடையான், திறத்தொடும் செல்வமும் சேர்ந்தவன், பிறத்தொடும் நற்குணம் தோன்றிய நலனனும் மன்னவன், ஒர்க்கமில் வாழ்வான் உலகு. இந்த செய்யுள் ஒரு அரசனுக்காக முழுமையான வாழ்க்கை சமநிலையை காட்டுகிறது. அறம் நெறிமுறை வாழ்க்கை, பொருள் வெல்த் ஆட்சி வளம், இன்பம் ஜாய் ஹாப்பினஸ் மனநிறைவு, இவை மூன்றும் சேர்ந்துதான் ஒரு மனிதன் முழுமை பெறுகிறான். திருக்குறளிலும் இதே மூன்றின் முக்கியத்துவம் வருகிறது. நளன் நல்லவன் மட்டுமல்ல, நளன் தமயந்தி இருவரும் எழில் சூழ்ந்தவர்கள். ஞானவடிகள் இன்னும் விரிவாக விவரிப்பார் இதை பற்றி. நளன் நல்லவன் மட்டுமல்ல, திறமை, செல்வம், பிறவிக்குணம் ஆகிய அனைத்தும் சேர்ந்தவன். அதனால் அவன் வாழ்க்கை ஒர்க்கமில் குற்றமற்றது. இதனால சாராம்சம் என்ன? நம்மளுக்கு அறம், பொருள், இன்பம், திறமை, நல்ல குணம் இவற்றை முழுமையாக கொண்டவன் நளன். அதனால் அவன் வாழ்வு குற்றமற்ற சிறந்த வாழ்வு. வாழ்க்கை என்பது வெற்றி மட்டுமல்ல, தோல்வியையும் தாண்டி மீளும் ஆற்றலே உண்மையான வெற்றி என்பதை நளவெண்பா நமக்கு உணர்த்துகிறது. அம்புலி மாமா கதை போல இதை முடிக்கலான் இருக்கேன் நான். அம்புலி மாமா கதை போல என்னுடைய சிறிய தொகுப்பு முடிக்கலான் இருக்கேன். எப்படின்னா, இந்த நலத்தமைந்தி மைய கருத்தை தெரிந்தும் நீ கூறாவிட்டால் உன் தலை வெடித்து சுக்குநூறாகிவிடும் என்று சொல்வது ஞாபகத்துக்கு வருகிறது. அதனால் நான் இப்படி சொல்லுகிறேன். இது எப்படி இருப்பினும் நான் ஒரு சில தொகுப்புகளை கேஜிஆர் விளக்க உரையில் கேட்டதிலும் மற்றும் புலவர் கீரன் அவர்கள் சொற்பொழிவின் நடுவில்
பகடை உருட்டலானான், அங்கு சகுனி வென்று விட்டான் என்று அழகாக சொல்வார்கள். என்று சொல்லும் தருணத்தில் நலதமைந்து குறிப்புகளை கேட்ட வகையிலும் என்னுடைய பாட்டனாரோட நான் கேட்டிருக்கேன் இதெல்லாம். மற்றும் ஏனைய இலக்கிய சான்றோர்கள் நம் இலக்கிய மேடைகள் சொன்ன தருவுகளும் மற்றும் இருக்கவே இருக்கு. சாட் ஜிபிடி, அதுலயும் கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்த்தேன். சாட் ஜிபிடி உதவியுடனும் நான் அறிந்து கொண்டது இதுதான். நலதமயந்தி கதை கதை அல்ல, இது ஒரு காவியம். இக்கதை கற்பதனால் கலியினால் வரும் துயரங்கள் அகலும், மதி கெடும் பொழுது தெளிவு ஏற்படும், தீய நடத்தைகளில் செல்லாமல் தடுக்கும் என்பதான். இன்றைய வாழ்க்கைக்கு நலதமயந்தி மடப்பில் வாட் இஸ் அ டேக் அவுட்னு கேட்பாங்க நம்ம கிராண்ட் சில்ட்ரன்லாம். வாட் இஸ் அ டேக் அவுட் டாடி அப்படின்னு என் டாக்டர் கேட்பா. என் கிராண்ட் டாக்டர் கூட கேட்பா, வாட் இஸ் அ டேக் அவுட் தாத்தா இன் தி ஸ்டோரி அப்படின்னா. வாட் இஸ் அ டேக் அவுட் இன் திஸ் நலதமயந்தி ஸ்டோரி? சூதாட்டம் இன்றைய அடிக்ஷன் அறவே ஒழிய வேண்டும். அறவே ஒழியவில்லை என்றால் களவும் கற்றுமற என்ற நிலையில் இருக்க வேண்டும். களவும் கற்றுமற என்ற நிலையில் தான் இருக்க வேண்டும். உறவுகள் நம்பிக்கை முக்கியம். துன்பம் மன உறுதி தேவை. வாழ்க்கை ஏற்றத்தாழ்வு இயல்பு. நிச்சயமாக வேதாளம் முருங்கை மரத்தில் ஏறி இளைப்பாறும் என்று நம்புகிறேன். எனக்கு இந்த அரிய வாய்ப்பினை கொடுத்த முன்மொழிந்த நெல்லை தீபன் அவர்களுக்கும் மற்றும் என்னுடைய கல்லூரி தோழர் மற்றும் இலக்கிய முன்னர் கேஜிஆர் அவர்களுக்கும் மற்றும் ஏனைய பெருந்தகையர்களுக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். வணக்கம். நன்றி. அருமை அருமை ஐயா, மிகச் சிறப்பாக நலவென்பா சொல்லக்கூடிய 12 கருத்துக்களை மிக அழகாக அடுக்கடுக்காக சொல்லி தன்னுடைய வாழ்க்கையிலே நடந்த நிகழ்வுகளையும் அதற்கு ஆதாரமாக உதாரணமாக காட்டி அதி அற்புதமாக தன்னுடைய உரையினை தந்திருக்கிறார். வாழ்க்கையிலே ஏற்றத்தாழ்வுகள் இயல்பு, ஆற்றல் இருந்ததனால் அவன் தோல்வியுறாமல் நிமிர்ந்து நின்றான் என்பதையெல்லாம் மிகச் சிறப்பாக எடுத்து கூறியிருக்கிறார். அவருக்கு வெள்ளி இலக்கிய மேடை நன்றியினையும் பாராட்டுதலையும் தெரிவித்துக் கொள்கிறது. அடுத்ததாக நாம் மிகவும் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற நம்முடைய மாவு ஞானவடிவேல் ஐயா அவர்களுடைய உரையினை கேட்பதற்காக தயாராக இருக்கிறோம். அது வெண்பா எழில், தலைப்பே நம்மை கவருவது போல இருக்கிறது. நலவெண்பா அப்படின்னாலே அந்த வெண்பாவுடைய அழகுதான். அதை அவர் எப்படி எடுத்து கையாள போகிறார் என்பதை பார்க்கலாம். அவரை பற்றிய ஒரு சிறு குறிப்பை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இதுவரை அவர் படைத்துள்ள கவிதை நூல்கள் 3: அதிகாலை தேநீர், ஆகாய பூக்கள், இதயக்கடல். 3மே நான் படித்திருக்கிறேன். மிகச்சிறப்பாக இருக்கும். அவருக்கு வழங்கப்பட்ட விருதுகள் அமுத கவி ஓவியா இலக்கிய மன்றம் வழங்கியது, கலைத்தமிழ் வேலன் விருது கவிதை சிறகுகள் அமைப்பு வழங்கியது, ஜீவா விருது சிறந்த கவிதை நூலான அதிகாலை தேநீருக்காக ஜீவா பதிப்பகம் கீழக்கலங்கள் வழங்கியது, கவித்தென்றல் பட்டம் மற்றும் கவிஞர் கண்ணதாசன் விருது ஆகியவை 2022 அவருக்கு வழங்கப்பட்டது. பாரதிதாசன் கவிதை அமைப்பு சென்னை இந்த பட்டத்தினை அவருக்கு வழங்கியது. சாதனை சுடர் விருதையும் பெற்றிருக்கிறார். நண்பர்கள் குடும்ப நற்பணி மன்றம் வெள்ளி விழா விருது அவருக்கு கொடுக்கப்பட்டது. பொறுப்புகள், அவர் ஏற்றுக்கொண்டிருக்கின்ற பொறுப்புகள்: நிறுவனர், ஒருங்கிணைப்பாளர், தும்பி தமிழ் இலக்கிய அமைப்பு சென்னை. அவர் ஆற்றிய சாதனைகள்னா இணைய வழியில் 90க்கும் மேற்பட்ட இலக்கிய நிகழ்வுகளை நடத்தி வருவது, பொன்விழா நிகழ்த்தி 60க்கும் மேற்பட்ட அறிஞர்களுக்கு பட்டங்கள் வழங்கியது. அதோடு கூட துணைத் தலைவர், உலக திருக்குறள் பேரவை செங்கல்பட்டு மாவட்டத்தில் துணைத் தலைவர் பதவியை ஏற்று மிகச்சிறப்பாக இலக்கிய பணியாற்றி வருகின்ற மாவு ஞானவடிவேல் ஐயா அவர்கள் வெண்பா எழில், நம்முடைய நலவெண்பாவில் வெண்பா எழில் எப்படி பயின்று இருக்கிறது என்பதை அழகாக நம்மோடு பகிர்ந்து கொள்ள தயாராக இருக்கிறார். வாருங்கள் ஐயா, உங்களுக்கான நேரம் களம் உங்களிடம் ஒப்படைக்கப்படும். அனைவருக்கும் வணக்கம். இருளினை வறுமை நோயை இடருவேன், என் உடல் மேல் உருள்கின்ற பகைக்குன்றை நான் ஒருவனே எதிர்ப்பேன், நீயோ கருமான் செய் படையின் வீடு, நான் அங்கோர் மறவன், கண்ணல் பொருள் தரும் தமிழே நீ ஓர் பூக்காடு நான் ஓர் தும்பி, கண்ணல் பொருள் தரும் தமிழே நீ ஓர் பூக்காடு நான் ஓர் தும்பி என்னும் பாட்டுத் தலைவன் பாவேந்தருடைய
இந்த அற்புதமான வரிகளை தமிழ் வணக்கமாக சொல்லி இந்த இனிய மாலை பொழுதில் வெள்ளி இலக்கிய மேடை இனிதே கூட்டியிருக்கின்ற இந்த தமிழ் கூடலுக்கு வந்திருக்கிற அறிஞர்கள் அனைவரையும் அன்போடு வணங்கி மகிழ்கின்றேன். இந்த இனிமையான நிகழ்ச்சியை அழகாக நெறியாழ்கை செய்து கொண்டிருக்கக்கூடிய பாசத்திற்கும் நேசத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அன்பிற்குரிய அம்மா உலகம்மாள் அவர்களே, இந்த நிகழ்ச்சியினுடைய தலைவர் ஐயா KGR அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு வடிவம் கொடுத்து அதை மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிற அன்பிற்குரிய ஐயா அவர்களே, செய்து கொண்டிருக்கிற அன்புரிய ஐயா RC குமரன் அவர்களே, மற்றும் எனக்கு முன்னாக அழகாக பேசி அவர் பாடுவார்னு எதிர்பார்த்தேன். அந்த ஒரு விஷயத்தில் நான் ஏமாந்து விட்டேன். மிக அழகாக பேசி அமர்ந்திருக்கக்கூடிய அன்பிற்குரிய ஐயா ரவிச்சந்திரன் அவர்களே, பெங்களூரில் இருந்து இணைந்திருக்கக்கூடிய அன்பிற்குரிய தமிழ் தென்றல் ஐயா அமுத பாண்டியன் அவர்களே, மூதறிஞர் தர்மலிங்கம் அவர்களே, கண்மணி அம்மாள் அவர்களே, கிருஷ்ணமூர்த்தி ரங்கசாமி ஐயா அவர்களே, பாளை தமிழ்ச்சங்கத்தினுடைய தலைவர் பெரியவர் ஐயா பாப்பையா அவர்களே, உடல் நலம் இல்லாத போதும் இந்த உரை கேட்பதற்காக வெள்ளி இலக்கியமடை நோக்கி விரைந்து வந்திருக்கக்கூடிய எங்கள் அன்பிற்குரிய அம்மா பிரபாவதி அவர்களே, தேன்மொழி அம்மா அவர்களே, சங்கராம்பாள் அவர்களே, எங்களுக்கெல்லாம் வயதாகிவிட்டது என்று ஒரு சலிப்பு வருகிற பொழுது அவர்களை பார்த்தா நாங்கள் உற்சாகம் கொள்கிறோம். அப்படிப்பட்ட அம்மா சங்கராம்பாள் அவர்களே, லண்டனில் இருந்து இருக்கக்கூடிய சிவரஞ்சனி அவர்களே, பேரன்பிற்குரிய ஐயா ரமணி அவர்களே, இனிய குரலாக இந்த நிகழ்ச்சிக்கு இனிமையான தொடக்கம் அளித்த அன்பிற்குரிய அம்மா ரமணி பாலசாமி அவர்களே, குரல் விளக்கம் கொடுத்த என் அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய ஐயா லிங்கராசா அவர்களே, ஹரி கோபாலகிருஷ்ணன் ஐயா அவர்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சியை செவிப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய எங்கள் அன்பிற்குரிய தலைவர் KGR அவர்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சியை இணைய வழியில் காணவிருக்கிற பெரியோர்களே, அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் அனைவரையும் வணங்குகிறேன். இன்றைய நிகழ்ச்சியில் எனக்கு கொடுத்திருக்க தலைப்பு வெண்பா எழில் என்பது. ஆகவே ஒரு எழிலான வெண்பாக்களோடு இந்த நிகழ்ச்சியை தொடங்கலாம் என்று நான் கருதுகிறேன். இன்றைய நாள் என்பது மிக சிறப்பான நாள். மே நாள். உலக தொழிலாளர்கள் அனைவரும் அவருடைய ஒற்றுமையை இந்த உலகத்திற்கு உணர்த்திய உறக்க கூறிய ஒரு உன்னதமான நாள். அந்த நாளை குறித்து 2 வெண்பாக்கள் இன்றைக்கு என் மொழிகளிலே பட்டவை. அந்த அழகிய வெண்பாக்களை, எழில் வெண்பாக்களை சொல்லி இந்த நிகழ்ச்சியை துவங்கலாம் என்று கருதுகிறேன். உரை துவங்கலாம் என்று கருதுகிறேன். இது வேற இதுல நம்ம KGR அவர்கள் தான் எழுதியிருக்கிறார்கள். 8 மணி வேலை என்றே முழங்கியதை சட்டமாக்க போராடி தங்குருதி கொட்டியே சாதித்த பாட்டாளி சக்தியை மெய்ப்பித்த நாள் மேதினி போற்றும் மேனாள். நீராய் இருட்டாய் நிலமற்ற பாறையை ஊராய் வயலாய் ஒளிமயமாய் சீராய் இழைத்திழைத்து செய்திட்ட எண்ணற்ற மாந்தர் உழைப்பால் உயரும் உலகு என்கிற அற்புதமான 2 வெண்பாக்கள். இதில் அத்தனை அணிகளையும் வந்திருக்கிறது. எதுகை வருகிறது, மூனை வருகிறது, நேரிசை வெண்பாவினுடைய அத்தனை இலக்கங்கள் வருகிறது, இழைத்து இழைத்து என்ற அடுக்கு தொடர் வருகிறது. அந்த மேதினத்தினுடைய வரலாற்றையே சுருக்கமாக சொல்லி இந்த இந்த 2 வெண்பாக்களை ஐயா அவர்கள் இழைத்திருக்கிறார்கள். எதற்காக என்று சொன்னால், ஒரு வெண்பாக்குள் வைக்க முடியும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக இந்த வெண்பா. அப்படித்தான் பாடியிருக்கிறார். ஒரு காவியத்தை, ஒரு காப்பியத்தை, ஒரு நீண்ட வரலாறை பாடுவதற்கு நிறைய சுதந்திரம் வேண்டும். கம்பனுடைய பாடல்கள்லாம் எடுத்தா அதுல விருத்தங்கள் தான். விருத்தங்களை எளிதாக எழுதி விடலாம். அதுல நிறைய எழுத்து சுதந்திரம் உண்டு, சீர் சுதந்திரம் உண்டு, இலக்கண சுதந்திரம் உண்டு. அன்பிற்குரிய ஐயா லிங்கராஜ் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்கள் மரபு இலக்கணம் பற்றி நூல் எழுதியவர். அவருக்கு நல்லா தெரியும். ரொம்ப ஒரு சுதந்திரமுடைய ஒரு இலக்கண அமைப்பு என்பது விருத்தம் என்பது. ஆனா அதற்கு எதிர்ப்பதமாக இருக்கக்கூடியது வெண்பா. வெண்பாவுக்கு நிறைய கட்டு. வெறும் 4 வரிகள் தான். 2 வரிகள்ல இருந்து 4 வரிகளுக்குள் அமைகிறது. அந்த 4 வரிகளில் தான் நேரிசை வெண்பா வரும். அதுக்குள்ள 1008 இலக்கணம் இருக்கு. அது அழகாக எழுத வேண்டிய கட்டுப்பாடு இருக்குது. அதை எடுத்துக்கொண்டு அதற்குள் ஒரு காவியத்தை செய்வது என்பது எல்லாராலும் முடியாது. முடியாது என்பது இல்லை, எல்லாராலும் முடியாது. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான காவியத்தை புகழேந்தி புலவன் கொடுத்தான்.
அந்த புகழேந்தியினுடைய புகழை ஏந்துகிற பயனிலே நாம் எல்லாம் இருக்கிறோம். அந்த புகழேந்திக்கு இணையாக ஐயா அவர்கள் எழுதியிருக்கிறார் என்று சொல்வதற்காக ஒரு வரலாற்றையே அந்த ஒரு வெண்பாவிலே கேஜிஆர் அவர்கள் வடித்திருக்கார் என்று சொல்வதற்காக இதை சொன்னேன். அப்படிப்பட்ட புகழேந்தி புலவர் எழுதிய நலவெண்பா மிக மிக புகழ்பெற்ற நூல். நீங்கள் நிறைய காலமாக ஐயா அவர்களுடைய அற்புதமான சொற்பொழிவை கேட்டு அதில் முழுக அறிந்திருக்கிறீர்கள், ஆழ திளைத்திருக்கிறீர்கள். இதுல எனக்கு கொடுத்திருக்கிற தலைப்பு வெண்பா எழில் என்பது. இந்த நலவெண்பா என்னவென்று சொன்னால் நலனுடைய வரலாற்றை சொல்கிறது. தொண்டை நாட்டில் களத்தூரிலே பிறந்த புகழேந்தி புலவர் பாண்டிய நாட்டுக்கும் சோழ நாட்டுக்கும் பாத்தியதைப்பட்ட புலவராக இருந்திருக்கிறார். பாண்டிய நாட்டில் இருந்து சோழ நாட்டுக்கு போயிருக்கிறார். பிறகு அவனோடு ஒரு பிணக்கு ஏற்பட்டு பிறகு அவர் மல்லுவ நாடு என்கிற ஒரு நாட்டுக்கு போய் கொஞ்ச காலம் வந்திருக்கிறார். அங்கே இருக்கிற பொழுதுதான் சந்திரன் சுவர்க்கி என்று ஒரு மன்னன், அங்கே இருக்கக்கூடிய மன்னன் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க நலவெண்பாவை மிக மிக அழகாக பாடியிருக்கிறார். அதாவது எல்லாம் கவிதைகள் தான், எல்லாமே கவிதைகள் தான். ஆனால் மரபுக்கும் மற்ற கவிதைகளுக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய வித்தியாசம் என்பது ஒரு பட்டு புடவைக்கும் நூல் புடவைக்கும் இருக்க வித்தியாசம் சொல்லலாம். ஒரு பாசி மணிக்கும் பலவித ரத்தினங்களால், முத்துக்களால், நவரத்தினங்களாலும் அலங்கரிக்கப்பட்ட ஒரு சங்கிலிக்கும் உள்ள வித்தியாசம் என்று சொல்லலாம். சேலையும் மானத்தை மறைக்கும், ஆனால் பட்டு சேலை மானத்தையும் மறைக்கும், உனக்கு மதிப்பை கொடுக்கும். அப்படிதான் இந்த மரபுங்கிறது. அந்த மரபில் அவ்வளவு அழகு இருக்கிறது. அதுல இருக்கக்கூடிய தமிழனுடைய தனிப்பெரும் சொத்து என்பது மரபு கவிதை. நாம் அதெல்லாம் மறந்து போயிட்டோம். அதாவது பெட்டிக்குள்ள நகை இருக்கணும், பெட்டிக்குள்ள நகை இருக்கணும். ஒரு இடத்துக்கு போகிற பொழுது நகையையும் கொண்டு போகணும், பெட்டியையும் கொண்டு போகணும். ஆனால் எப்படி நகையை தூக்கி வெளியே வச்சுட்டு வெறும் பெட்டியை ஒருத்தர் எடுத்துட்டு போனா எப்படி இருக்குமோ அப்படிதான் இன்றைக்கு நான் மரபு கவிதையை மறந்து விட்டு புது கவிதையை வரவேற்பதும் எழுதுவதும் என்று நான் கருதுகிறேன். மிக சமீபத்தில் எனக்கு இந்த மரபு கவிதையை கற்றுக்கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அதனை ஒட்டி அதுக்கு அறிந்த, ஏன்னா படிப்பது வேறு படிப்பது வேறு என்கிற வகையில அதனை குறித்து அறிந்த அந்த அனுபவத்திலே நான் சொல்லுகிறேன். மரபு கவிதை என்பது மிக மிக தமிழுடைய மிகப்பெரிய சொத்து. அதை காப்பாற்ற வேண்டும். அதை எல்லோரும் நகையை மறந்துவிட்டு பெட்டியை தூக்கி கொண்டவர்களை போல் நான் புது கவிதையை தூக்கி கொண்டு அலைகிறோம். அதை மறந்துவிட்டு நகையை தூக்க வேண்டும், நம்மளுடைய சொத்தை பாதுகாக்க வேண்டும் என்கிற அந்த ஒரு சிந்தனையை வைத்து விட்டு நான் இப்ப உள்ள போகிறேன். நலவெண்பா 3 வச்சிருக்கார். 6 காண்டம் உடையது கம்பராமாயணம். 3 பகுதியாக இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், சுயம்பர காண்டம், களி தொடர் காண்டம், களி நீங்கு காண்டம்னு 3 பகுதியா இருக்கு. 4 வரிகளுக்குள் அற்புதமான வெண்பாக்கள் எழுதியிருக்கிறார். இதுல பெரிய எல்லாமே நேரிசை வெண்பாக்கள். அந்த வெண்பாக்களோட இலக்கணம் உங்களுக்கு தெரியும். வெண்பாங்கிறது செப்பல் ஓசை உடையது. ஒரு வெண்பாவை பார்த்து ஒரு படிச்சோம்னா அது எதுக்கு உட்காந்து சொல்ற மாதிரி இருக்கும். மற்றவங்களுக்கு எடுத்து சொல்லுகிற மாதிரி, ஒரு அறிவுரை சொல்வது போல, ஒரு பகர்வது போல இருக்கும். கெஞ்சிற மாதிரி இருக்காது, அவனுக்கு சொல்றது மாதிரி இருக்கும். இப்போ குறள் வெண்பாங்கிறது 2 வரியில வர்றது. புகழேந்தி 4 வரியில சொன்னாருன்னா அவரை விட ரொம்ப கெட்டிக்காரு திருவள்ளுவர். 2 வரியில அதை சொல்லிட்டு போயிருக்காரு. ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன் பாருங்க, எப்படி சொல்லுகிற மாதிரி இருக்கும் சார் பாருங்க. கற்க கசடர கற்பவை கற்றபி நிற்க அதற்கு தகனா அவர் சொல்றாரு நமக்கு. கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அவர் சொல்லுகிறார். தனக்கோவை இல்லாதான் தாள் சேர்ந்தார் கல்லால் மணக்கவளை மாற்றல் அரிதுன்னு சொல்றாருன்னா அவர் நமக்கு சொல்றாரு. அப்படி செப்பல் ஓசை, சொல்லுகிற ஓசையை உடையதுதான் வெண்பாங்கிறது. அந்த வெண்பாவில் 2 வரியில் வரக்கூடியது குறள் வெண்பா, 3 அடிகளை கொண்டது சிந்தியல் வெண்பா, 4 அடிகளை கொண்டது நேரிசை வெண்பா, விண்ணிசை வெண்பா என்று 4 அடிகளை கொண்ட அளவடி வெண்பாக்கள் இருக்கின்றன. இந்த பாடல், இந்த நலவெண்பாவினுடைய முழுமை எல்லாமே அந்த 4 அடிகளை கொண்ட வெண்பாக்களாக இருக்கிறது. அதை படிக்கிற பொழுது அது கொடுக்கிற அந்த பரவசம், ஆங்கிலத்தில் சொல்வதாக இருந்தால் இந்த எக்ஸ்டசி என்று சொல்ல வேண்டும். அந்த ஒரு பரவசம் என்பது அதை படிக்கிற பொழுது உண்மையிலேயே அதனுடைய இலக்கணம் கூட தெரிய வேண்டியதில்லை. அந்த சொற்றொடர், ஐயா ரவிச்சந்திரன் சொன்னார், அந்த சொற்றொடர் அது கொடுக்கக்கூடிய அந்த சுகம் என்பதே தனி. அதை நம்ம ஒரு சில விஷயங்களை நம்ம பார்க்கலாம்னு நான் நினைக்கிறேன். உங்கள்கிட்ட பகிர்ந்து கொள்ளலாம். எல்லாமே உங்களுக்கு தெரிந்த பாடல்கள் தான், இருந்தாலும் நினைவுபடுத்தி பார்க்கலாம் என்கிற முறையிலே என்னுடைய இந்த உரையானது அமையும் என்று நான் சொல்ல ஆகிறேன். பெரியவர்களே,
வெண்பாங்கிறது சாதாரண செய்தி இல்லைன்னு சொன்னேன். அது வந்து ரொம்ப கடினமானது. இந்த வெண்பா வந்து எழுதுற அனுபவம் வந்து தனி. சொன்ன மாதிரி ஒரு நாளைக்கு நான் அதை கற்றுக்கொள்கிற நிலைக்கு போகிற பொழுது அதை முழுமையாக அனுபவித்தேன். அதை குறித்து ஒரு 2 வெண்பா எழுதினேன். நேரிசை வெண்பாவே நேர்த்தி எளிமையாய் கூறிடும் நெஞ்சில் குடிகொள்ளும். வெண்பாவுல நேரிசை வெண்பா ரொம்ப நேர்த்தி, எதையும் நேரா சொல்லிரும், நெஞ்சில் குடிகொள்ளும். ஈர விதைகளை உண்ட விளைநிலம் போல கதைகள் விளைக்கும் கான். ஒரு நேரிசை வெண்பாவை படிச்சோம்னா அது நமக்கு பல கதைகளை சொல்லும். வெண்பா எனும் பெயர் வேண்டா, இனி அதை வன்பா எனவே வழங்குக. வெண்பாவை சாதாரணமா எழுத முடியாது, அதுக்கு வெண்பாணி ஏப்பா பேர் வச்சீங்க, அதுக்கு வன்பா என்று வழங்குக. பன்முறை முட்டினும் மோதினும் வெட்டியே ஒட்டினும் தட்டியே நிற்கும் தலை என்று எழுதினேன். அதாவது எப்படின்னா, நீங்க என்னதான் எழுதினாலும் வெறும் 4 வரிகள் தான், 3 முழு அடிகள், கடைசி அடி 3/4 அடி, முன்னாங்க 12 3 15 சீர்கள் தான், 15 சொற்கள் தான். ஆனா அதுக்குள்ள அந்த அந்த தலையானது தட்டி நிற்கும். இந்த வெண்டலை, இயற்சீர் வெண்டலை என்று சொல்வார்கள், வெண்சீர் வெண்டலை என்று சொல்வார்கள். அந்த தலையானது தட்டிடும். இந்த 15 சீருக்குள்ள அந்த வெண்பாடுன்றது சின்ன விஷயம் இல்லை, அது ரொம்ப சிக்கலான வேலை, வேலை. அந்த வேலையில் ஊற்றவராக போலந்திருக்கிறார். தமிழினுடைய தனிப்பெரும் ஆபரணமாக, மிகப்பெரிய ஒரு கருவூலமாக இந்த நலவெண்பா நமக்கு கிடைத்திருக்கிறது. மகாபாரதத்தினுடைய ஒரு கிளைக்கதை. நம்ம ராமாயணம் பார்த்திருக்கோம், மகாபாரதம் பொறுத்து நம்ம தும்பியில பேசிட்டு வர்றோம். மகாபாரதத்தினுடைய மிகப்பெரிய சிறப்பு என்னன்னா, அது இருக்கக்கூடிய கிளைக்கதைகள் ஒவ்வொன்றும், அந்த ஒவ்வொரு கிளைக்கதைகளும் அறம் சொல்லும். இப்ப ராமாயணத்துல அந்த நீண்ட கதை தான் அறம் சொல்லும். அதுல உள்ள பாத்திரங்கள் வந்து சில பண்புகளை கொண்டிருக்குமே தவிர அது ஒரு கதையாக மாறாது. ரொம்ப ரொம்ப வந்து அரிதாகத்தான் இருக்கும். அதிகமான கதைகள், கிளை கதைகள்னு பார்த்தீங்கன்னா, இங்க அந்த வசிஷ்டருடைய கதை, விஸ்வாமித்திரருடைய கதை, இந்த சில கதைகள் தான் வரும் இங்க. ஆனா மகாபாரதத்துல அந்த மாபலி சக்கரவர்த்தியினுடைய கதை, இதுகள் தான் ராமாயணத்துல வரும். ஆனா மகாபாரதத்துல பாத்தீங்கன்னா ஒரு பாத்திரத்துக்கு ஒரு கதை இருக்கும். அந்த கதைகள் வந்து அவ்வளவு சுவையாக இருக்கும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நேரம் கொடுத்துருக்கீங்க ஐயா, நல்ல நெல்லை ஜீவன், எனக்கு இன்னைக்கு நல்ல நேரம், அதனால ஐயா இன்னைக்கு நமக்கு சுதந்திரம் கொடுத்துருக்காரு, அதனால ஒரு அடிஷனலா தொட்டுட்டு போறேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இன்னும் நலவெண்பாவுக்கே வரல, ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு பாட்டு கேட்டேன். சினிமாவுடைய பாட்டு, ஹரிச்சந்திரனுடைய ஒரு பாட்டு, எனக்கு மறக்கவே முடியலங்க அந்த பாட்டை. எனக்கு எப்படி இவ்வளவு நாள் அந்த பாட்டு காதல் விடுவேன்னு தெரியல. தஞ்சை ராமையாதாஸ் எழுதின பாட்டு. நம்ம ஹரிச்சந்திரன் ஒரு படத்தை வந்து நாடகமா இருக்கு பாத்தீங்களா, அதை வந்து திரைப்படத்தில் எடுக்கிற பொழுது சிவா கணேசன் நடிச்சிருக்காரு. நீங்க தயவு பண்ணி அந்த ஒரு, நீங்க எல்லாம் பெரியவங்க பார்த்துருப்பீங்க, அதை பார்க்கணும். அதுல என்ன நடிப்புங்கிறீங்க. அந்த சிவராஜி, அந்த சந்திரமதியா வரக்கூடிய அந்த அம்மா அஞ்சலி தேவின்னு நினைக்கிறேன், அதுக்கு அற்புதமா பாட்டு போட்டிருக்காரு ராமையாதாஸ். அதை வந்து நாடகத்துல பாடி நான் கேட்டேன். அதுக்கப்புறம் தான் இந்த பாட்டு நாடகத்துல இவ்வளவு அழகா பாடுறாங்க பார்க்கும்போது மன்னிச்சுக்கோங்க, அஞ்சலி தேவி கிடையாது, ஜி வரலட்சுமி யாரோ ஒருத்தவங்க. ஆமா, உன் முகம் எனக்கு தெரியல, அதுக்கு மாதிரி வயசானவங்க வேணுங்கிறது. அந்த அம்மா பாட்டு, உலகம் அறியாத புதுமை என் உடல் பொருளாவி கடனுக்கு விற்பது உலகம் அறியாத புதுமை, இந்த உலகம் அறியாத புதுமை என் உடல் பொருளாவியை கடனுக்கே விற்பது உலகம் அறியாத புதுமை. மனைவி குழந்தையை கூட்டி கொண்டு வந்து ஏலம் போடுறாரு, சந்தையில வித்து அந்த கடனை கட்டுவதற்கு முயற்சி செய்கிறார். கேளுமையா விலை கேளுமையா, வாழ பிறந்தோன் நிலை பாருமையா, கேளுமையா விலை கேளுமையா, வாழ பிறந்தோன் நிலை பாருமையா, தன்மானம் சன்மானம் பெண்மானம் என்றே கண்மானை காண்பது பெண்மனமன்றோ, அரசனும் ஆண்டியும் விதியின் முன்னாலே அமைதியை இழப்பார் ஊழ்வினையாலே, அரசனும் ஆண்டியும் விதியின் முன்னாலே
அமைதியை இழப்பார் ஊழ்வினையாலே, அந்த அனுபவம் வாழ்வில் நேர்ந்ததனாலே உலகம் அறியாத புதுமை, இந்த உலகம் அறியாத புதுமை, என் உடல் பொருளாவி கடனுக்கே விற்பது உலகம் அறியாத புதுமை அப்படின்னு அந்த மனைவியையும் மகனையும் விற்று ஹரிச்சந்திரன் வந்து அந்த செயலை செய்வதை வந்து இன்றைக்கும் கிராமங்கள்ல நாடகமா நடிச்சுக்கிட்டு இருக்கோம். எதுக்கு சொல்லிட்டு அந்த கிளைக்கதை நமக்கு அறம் பொதிக்கிறது. அரசனும் ஆண்டியும் விதியின் முன்னாலே அமைதியை இழப்பார் ஊழ்வினையாலே அப்படிங்கிற நீதி, அந்த அந்த ஒரு கருத்தை சொல்றான் ராமையாதாஸ். அதைத்தான் ஐயா இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ரவிச்சந்திரன் சொன்னார். அந்த களி தொடர் காண்டம், களி நீங்கு காண்டம். அந்த நேரம் வந்துருச்சுன்னா அது நம்மளை படாத பாடுபடுத்தும். அதற்காக தன்னுடைய அறத்தையோ அந்த பண்பையோ திறத்தையோ இழந்து விடக்கூடாது, தற்கொலை பண்ணிட்டு கூடாது. அதை எதிர்த்து வெல்ல வேண்டும் என்பதைத்தான் ஹரிச்சந்திரனும் சொல்றாரு, நலதுன்னு சொல்றாரு. நலதமயந்தி கதையும் சொல்லுகிறது என்று சொல்லி அப்படிப்பட்ட நல கிளைக்கதைகளை கொண்ட ஒரு கிளைக்கதையாக இந்த நல கதை இருக்கிறது. இந்த நலன் கதையை வந்து முதல்ல வடமொழியில நைஷதம்ங்கிற பேர்ல ஹர்ஷகவிங்கிறவர் தான் முதல்ல எழுதுறாரு. வடமொழியில நைஷதம் அப்படிங்கிற பேர்ல ஹர்ஷகவி அப்படிங்கிறவர் தான் எழுதுறாரு. அங்க உள்ள மக்கள்லாம் இதை படிச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க. அதற்கு பிறகு இதை கேள்விப்பட்டுதான் மல்லுவ நாட்டுல சந்திரன் சுவர்க்கிங்கிற மன்னன் சொல்லி புகழேந்தி புலவர் இதை அற்புதமா பாடி கொடுத்திருக்கிறாரு. ஒட்டக்கூத்தனுக்காக நம்ம நன்றி சொல்லணும். ஒட்டக்கூத்தன் கொடுத்த அந்த குடைச்சல்ல தான் கம்பராமாயணத்தை எழுதியிருக்காரு. புகழேந்தி புலவர் இப்படி அற்புதத்தை ஒரு இதையும் எழுதியிருக்காரு என்று நாம் கருத வேண்டும். அப்படி ஒரு அற்புதமான காவியம் இந்த காவியம். 3 காண்டங்களை உடையது. இதுல வந்து முழுமையாக வெண்பாக்களானது. அத்தனை வெண்பாக்களும் முத்துக்கள். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா அதுல ஒரு 10-20 பாடல்களை மட்டும் உங்களுக்கு சொல்லிவிட போறேன். விளக்கம்லாம் சொல்ல போறது இல்லை, எல்லாருமே அறிந்த பெரியவர்கள். இப்போ இந்த நலவெண்பாவுல அந்த அவையடக்கம் சொல்றாரு. அந்த புலவர்கள் அவையடக்கம் சொல்றது இயல்பான ஒரு பண்பு நமக்கு தெரியும். கம்பராமாயணத்தை அவையடக்கம்னா உலக புகழ் பெற்றது. இவர் சொல்றாரு, வெந்தருகன் வேளத்தை வேரி கமலத்தின் தந்துவினால் கட்ட சமைவதற்கும், வெந்தருகன் வேளத்தை வேரி கமலத்தின் தந்துவினால் கட்ட சமைவதற்கும் அப்படின்னா வெந்தருகன் வேளம்னா வீரமுடைய யானை, அதை வேரி கமலத்தின் தந்து, கமலம்னா தாமரை, அந்த தாமரத்தோட தண்டு இருக்கு பாருங்க, அந்த தண்டுக்குள்ள இருக்க நூல் இருக்கு பாருங்க, அதை வச்சு கட்டி போடுவது மாதிரி இருக்கான். எப்படி? பைந்தொடையில் தேன்பாடும் தார் நலந்தன் தெய்வ திருக்கதையை யான் பாடல் உற்ற இது. அதாவது தேன் பாடும் தார் நலந்தன், தேன் கொட்டுகின்ற மாலை நலனுடைய கதையை நான் பாட தொடங்குகிற. இது எப்படி இருக்குன்னா, ஒரு யானையை வந்து தாமரையினுடைய தண்டால் கட்டி போடுறது மாதிரி இருக்கு என்ற அற்புதமான ஒரு அவையடக்கத்தை மிக அழகாக இங்கே பாடுகிறார். இந்த நான் படிச்சுட்டு வருகிற பொழுது, சில பாடல்களை படிக்கிற பொழுது இயல்பாகவே எனக்கு மற்ற கவிஞர்கள் நினைவுக்கு வந்து விட்டார்கள். அதுல முக்கியமா கம்பன். அதாவது இந்த நலன் கதை எங்க வருது என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும். வியாச முனிவர் போறாரு, போய் பார்க்கிற பொழுது எல்லாவற்றையும் இழந்து விட்டு தருமன் ரொம்ப சோகமா உட்கார்ந்துருக்கிறான். அப்ப போய் ஏன்பா சோகமா இருக்கிறேன் என்று கேட்கிறார். அப்பொழுது அவன் சொல்றாரு. அதுக்கப்புறம் தான் அவனுக்கு அந்த நலன் கதையை அவர் சொல்லுவதாக நமக்கு தெரியும். அவர் சொல்லுகிறத வந்து அந்த ஒரு வெண்பா எழுதியிருக்கிறார். வருத்தமாக ஏன் இருக்கிறாய் என்று ஒரு வெண்பா எழுதியிருக்கிறார். அந்த வெண்பா பாருங்க. மெய் திரு வந்து உற்றாலும் வெந்துயர் வந்துற்றாலும் ஒத்திருக்கும் உள்ள துறவோனே, சித்தம் வருந்தியவா என்னென்றன் மாமரையாய் உள்ளம் திருந்தியவா மெய்த்தவத்தோன் தேர்ந்து. அதாவது மெய்த்திரு வந்து ஒற்றாலும், எல்லா அளவில்லாத செல்வம் வந்து சேர்ந்தாலும், வெந்துயர் வந்துற்றாலும், எந்த துன்பம் வந்தாலும், ஒத்திருக்கும் உள்ள துறவனே, அதை பத்தி கவலையே போடாம ஒரே மாதிரியாக கருதக்கூடிய உடைய தர்மனே, உள்ளமுடைய தர்மனே, சித்தம் வருந்தியவா என்னென்றால் இப்பொழுது கலங்கி போய் ஏன் இருக்கிற என்று
இப்ப ஏன் கலங்கி போயிருக்கிறாய் என்று வியாசன் வந்து தர்மனை கேட்கிறார். மெய்த்திரு வந்துற்றாலும் வெந்துயர் வந்துற்றாலும் ஒத்திருக்கும் உள்ள துறவோனே என்று தர்மரை விழிக்கிறார். இதை கேட்கிற பொழுதே நமக்கு உடனடியாக கம்பன் அங்கே வந்து விடுகிறான். மெய்த்திருப்பதம் மேவு என்ற போதிலும் இத்திருத்துறந்து ஏகு என்ற போதிலும் சித்திரத்தின் அலர்ந்த செந்தாமரை ஒத்திருக்கும் முகத்திலே உண்ணுவாள் என்று சுந்தரகாண்டத்துல அனுமன் முன்னாடி சீதை நினைப்பாளே, அந்த பாட்டு நமக்கு வந்துருது. மெய்த்திருப்பதம் ஏவு மேவு திருத்துறந்து ஏகு என்கிற அந்த பாட்டு வரும்பொழுது மெய்த்திரு வந்துற்றாலும் வெந்துயர் வந்துற்றாலும் ஒத்திருக்கும் உள்ள துறவோனே என்று தர்மனை குறிக்கிற பொழுது அந்த நினைவு வருவதை தவிர்க்க முடியவில்லை. இப்போ வந்து மாநகர், இப்போ ஒரு நகரை பத்தி சொல்றாரு, நகரை பத்தி, அந்த ஊரை பத்தி சொல்லுகிறார். அந்த ஊருக்கு பேர் என்னன்னா மாவிந்தம்னு, அந்த ஊரு நலனுடைய ஊருக்கு பேர் மாவிந்தம்னு ஊரு. அந்த ஊர் வந்து ஊர் என்று சொன்னால் கோதை மடவார்தம் கொங்கை கரிவழுக்கும் மாதம் என்பது ஒரு ஞான கலைவாழ் நகர். என்ன அருமையான தொடர் பாருங்க, ஞான கலைவாழ் நகர். கோதை மடவார்தம் கொங்கை மிசை திமிர்ந்த சீல கலப செழுஞ்சேர். அதாவது அழகிய பெண்கள் அவர்களுடைய மார்பின் மேல் தடவிய சந்தனமானது குளிர்ந்து சேராக ஓடுதான் தெருவுல. அந்த தெருவுல சேரா ஓடுதான் அந்த சந்தனம். அந்த சந்தனத்துல எது வழுக்குதான்? யானை வழுக்குதான். அப்படி வளம் மிகுந்த நாடா நாடு. அந்த நாட்டுல வந்து கலைநயமிக்க மக்கள் வாழக்கூடிய நகர், ஞான கலை வாழ் நகர். கோதை மடவார்தம் கொங்கை மிசை திமிர்ந்த சீத கலப செழுஞ்சேர். அது வீதி வாய் ஆனக்கறி வழுக்கும், வீதியில் செல்லக்கூடிய யானை வழுக்கும். அப்படிப்பட்ட மாவிந்தம் என்கிற அந்த ஊரான கலைவாழ் என்கிற அற்பமான ஒரு அன்பாக கூறுகிறார். அந்த ஊர் மக்கள் எப்படிப்பட்டவர்கள் அப்படிங்கிறத ரொம்ப அழகான ஒரு அந்த ஊரில் ஞான வடிவேல் ஐயா, இணையத்துல ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன். அவர் வெளியில போயிட்டு வருவாரு. வருவார். ஐயா மைக் அன்மியூட் பண்ணிக்கிடுங்க. ஞான வடிவேல் ஐயா மியூட்ல இருக்கீங்க. வெஞ்சிலையே கோடுவன. அதாவது அந்த ஊர்ல இதுதான் தவறு. ஆனா என்ன தவறுங்கிற சொல்றாரு பாருங்க. வெஞ்சிலையே கோடு. அந்த ஊர்ல எது வளைஞ்சிருக்கும்னா அந்த வில் மட்டும்தான் அந்த ஊர்ல வளைஞ்சு இருக்கும். மென்குழலே சோர்வன. பெண்களுடைய அந்த குழல் மட்டும்தான் தளர்ந்து இருக்கும், வேற யாரும் தளர்ந்திருக்க மாட்டார்கள். வெஞ்சிலையே கோடுவன, அதாவது வில்லு தான் வளைஞ்சிருக்கும். மற்ற அந்த ஊர்ல நீதி மலையாது, மனிதர்கள் எண்ணங்கள் பல வளைந்த எண்ணங்கள் கிடையாது. அஞ்சிலம்பே வாய்விட்டு அரற்றுவன. அந்த ஊர்ல யார் அழுவா அப்படின்னா மக்கள் அழுவ மாட்டாங்க. அந்த அந்த பெண்களுடைய காலில் இருக்கு பாருங்க, சிலம்பே மிகை மேல் காரியர் கண்ணே விளங்குவன மென்னை விட்டு. அந்த அந்த மாளிகையில வந்து பெண்கள் இருக்காங்களே, அவங்க மெய்நெறியை விட்டு அலைவாயுமே தவிர மற்றபடி அந்த ஊர்ல எதுவுமே ஒரு, அதாவது மக்கள் பாதிக்கப்படவில்லை. அந்த ஊர்ல மக்கள் எல்லாரும் மகிழ்ச்சியாக இருந்தார்கள். எது வந்து வளைஞ்சு போயிருக்கும்னா வெயில் தான் வளைஞ்சிருக்கும். எந்த மக்கள் யார் சோர்ந்து போயிருப்பாங்கன்னா மக்கள் சோர்ந்திருக்க மாட்டார்கள். மென்குழலே சோர்வன. அந்த குழந்தை பெண்களுடைய அந்த கூந்தல் தான் சோர்ந்து போயிருக்கும். அந்த ஊர்ல மக்கள் அழமாட்டார்கள். யார் அழுவார்கள் என்று சொன்னால் அஞ்சிலம்பே வாய்விட்டு அரற்றுவன. அந்த பெண்கள் அணிந்திருக்கக்கூடிய அந்த சிலம்பு இருக்கு பாருங்க, அதான் வாய்விட்டு அழுவுமே தவிர மக்கள் யாரும் அழமாட்டார்கள். கலங்குவன. அந்த ஊர்ல எது கலங்கும்? எது கலங்கும்னா கண்கள் கலங்காது, தண்ணீர் மட்டும்தான் கலங்கும். மக்கள் கண்கள் எந்த காலத்திலும் கலங்குவதில்லை என்ற அற்புதமான ஒரு பாட்டை
அவர் வந்து எழுதியிருக்கிறாரு. இதெல்லாம் புகழேந்தினுடைய அந்த புகழுடைய உச்சியை சொல்லுகிற பாடல்கள். அங்கே கல்லாரும் இல்லை, இல்லாரும் இல்லை. அந்த ஊர்ல இல்லாதவனே இல்ல, படிக்காதவனும் இல்லை. இது ஒரு அற்புதமான பாட்டு. தெரிவன நூல் என்றும் தெரியாதனவும் வரிவளையார் தங்கள் மருங்கே ஒருபொழுதும் இல்லாதனவும் இரவே இகழ்ந்தவரும் கல்லாதனவும் கரவு. வெண்பா இது பாருங்க. தெரிவன நூல் என்றும் தெரியாதனவும் வரிவளையார் தங்கள் மருங்கே. தெரிவன நூல், அந்த ஊர் மக்களுக்கு எது தெரியும்னா நூல் தெரியும். நூல்னா புத்தகம் தெரியும். அறிவுடையவர்கள், கல்வி உடையவர்கள் அந்த மக்கள். தெரிவன நூல் என்றும் தெரியாதனவும் வரிவளையார் தங்கள் மருங்கே. அந்த ஊர் மக்களுக்கு தெரியாது என்னன்னா அந்த ஊர் பெண்களுடைய இடை இருக்கா இல்லையான்னு தான் அவங்களுக்கு தெரியாது. மற்றபடி அவங்களுக்கு வந்து நூல் தெரியும். ஒரு பொழுதும் இல்லாதனவும் இரவே. அந்த ஊர்ல இல்லாத எது சொன்னால் இரத்தல், இரவு என்று சொல்ல இரத்தல், யாரிடம் கையேந்துகிற இரத்தல் பண்பு அந்த ஒரு ஊரிலே. இகழ்ந்தவரும் கல்லாதனவும் கரவு. அவர்கள் படிக்காத ஒண்ணு இருக்குன்னா, எல்லாம் படித்தார்கள், அவர்கள் படிக்காத ஒண்ணு வந்து என்னன்னா கரவு, வஞ்சனை. அந்த ஊரில் அவர்கள் படிக்காத ஒண்ணே ஒண்ணு இருக்கு, என்னன்னா அது வந்து வஞ்சனை. அப்போ இல்லாததை சொல்லி அந்த ஊரினுடைய இருப்பை, அந்த ஊரின் நன்மதிப்பை, மக்களுடைய பெருமையை சொல்லுகிற அந்த உத்தியை அங்கே புகழேந்தி புலவர் கையாளுகிறார். இதை சொல்லுகிற பொழுதே உங்களுக்கு நினைவுக்கு வந்து விடும் எது, கும்பருடைய ஏன் ஸ்பாட்லைட் மாற மாட்டுது ஐயா, பாத்துக்கங்க. இது சொல்லுகிற உங்களுக்கு ஸ்பாட்லைட் இருக்கு சார் ஞானோடிவில் ஐயா. வன்மை இல்லை ஓர் வறுமை இன்மையால், திண்மை இல்லை ஓர் செருமை இன்மையால், உண்மை இல்லை பொய் உரை இல்லாமையால், வெண்மை இல்லை பல கேள்வி மேவலால். இந்த பாட்டு உங்களுக்கு தெரியும். இதுல இல்லாததை சொல்லி அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால் இருப்பதை சொல்லுகிறார். அதை போல புகழேந்தி புலவர் அங்கே இல்லாதனவும் இரவே இகழ்ந்தரவும் இகழ்ந்தியவரும் கல்லாதனவும் கரவு. அங்கே இல்லாதது என்னன்னா இரத்தல், இரவு இரத்தல், பிச்சை எடுக்கிறது அந்த ஊர்ல இல்லை. இகழ்ந்து எவரும் கல்லாதவரும் எது எதை யாரை படிக்கல அப்படின்னா இந்த கரவு, வஞ்சனை என்று சொல்லக்கூடிய அதை மட்டும்தான் அந்த ஊரில் படிக்காதவர்கள் இருந்தார்கள், படிக்கவில்லை என்று இல்லாததை சொல்லி அந்த ஊரின் பெருமையை சொல்லுகிற அற்புதமான ஒரு வெண்பா. அடுத்து வந்து நலனுடைய அரசாட்சி. இந்த அரசாட்சி எப்படிப்பட்ட ஆட்சி, ஒரு ஆட்சி எப்படி இருக்கணுங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. அதாவது இந்த பாடல்கள் வந்து அந்த காலத்துல இருந்துச்சா இல்லையான்னு தெரியாது. ஆனால் இதை படிக்கிற பொழுது ஒரு அரசு எப்படி இருக்க வேண்டும் என்பதை கவிஞன் கற்பனை செய்து நமக்கு பதிவு செய்து போட்டுக்கிறார். இன்னைக்கு கொஞ்ச நாளுக்கு ஒரு 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 அதாவது அறிஞர்கள் சொல்கிறார்கள், தமிழ் அறிந்தவர்கள் அரசாளுகிற பொழுது அந்த அரசாங்கமானது மிகச் சிறந்த அரசாக இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா நம்ம அரசியலுக்காக சொல்லவில்லை, தமிழ் அறிந்தவர்கள், அறிஞர் அண்ணா போன்றவர்கள், தமிழறிந்த மக்கள் என இலக்கியத்தில் பார்க்கிற பொழுது இலக்கியம் அறிந்த மனதானது அது உலகத்துக்கு இறங்குகிற மனதாக ஆகிவிடுது. ஆகவே அந்த ஆட்சியா வந்து சிறந்த ஆட்சியாக இருக்கும். அந்த காலத்துல ஏன் மனிதர்கள், தமிழர்கள் சிறந்த வாழ்க்கை வாழ்ந்தார்கள் என்று சொன்னால் அந்த காலத்து அரசர்கள் தமிழறிந்தவர்களாக இருந்திருக்கிறார்கள், தமிழை ஆதரிப்பவர்களாக இருந்திருக்கிறார்கள், அவர்களே புலவர்களாக இருந்திருக்கிறார்கள். ஆகவேதான் அவங்களால நல்ல ஒரு அரசாட்சியை கொடுக்க முடிந்திருக்கிறது. அப்படி ஒரு அந்த அரசாட்சி எப்படி இருக்கிறதுங்கிறத அந்த ஒரு விண்பால் அழகா சொல்றாரு புகழேந்தி. சீத மதிக்குடை கீழ் செம்மை அறங்கிடக்க. சீத மதிக்குடை, அந்த குளிர்ச்சியான அவனுடைய வெண்கொற்ற குடை, அதுக்கு கீழே என்ன கிடக்குதான், செம்மை அறம் கிடக்குதான். அறம் வந்து சிறப்போட வீட்டு இருக்குதான். தாது அவிழ் தாரான் தனிக்காத்தான். தாது அவிழ்னா உங்களுக்கு தெரியும், மலர் மலர் மாலையை சூடிய அந்த நலன் தனிக்காத்தான், அந்த நாட்டை காத்தான். எப்படி ஆட்சி புரிஞ்சான் தெரியுமா? மாதர் அருகூட்டும் பைங்கிளியும் ஆடல் பருந்தும் உருகூட்டில் வாழும் உலகு. என்ன அற்புதமான வரிகள் வேச்ச. மாதர் அருகூட்டும் பைங்கிளி, மாதர்கள் பக்கத்துல கூட்டி வச்சு ஊட்டுவாங்களாம் அந்த பைங்கிளி. மாதர் அருகூட்டும் பைங்கிளி, அந்த கிளிகளும் ஆடல் பருந்தும், அந்த ஆட்சி புரிகிற அந்த ஆளுமை மிக்க அந்த பருந்தும் ஒரு கூட்டில் வாழும் உலகு. ரெண்டு ஒரு சேர்ந்து ஒன்னா வாழக்கூடிய அளவுக்கு அந்த அமைதியும் அன்பும் சமாதானமும் நீதியும் நிலைநிற்கிற ஒரு ஆட்சியை நலன் கொடுத்தான்ங்கிறத 4 வரியில
2 வரியில சொல்றாரு. இதை விட எப்படி சொல்ல முடியும்? ஒரு ஆட்சி எப்படி இருந்ததுங்கிறத அந்த 2 வரையும் நேரா சொல்லல. அவர் எப்படி சொல்றாருன்னா உவமையில சொல்றாரு. அந்த உவமையை எப்படி சொல்றாருன்னா அவ்வளவு அழகான ஒரு வாக்கியங்களை போட்டு வார்த்தை சீரை போட்டு சொல்லுகிறார். இங்க பாருங்க, சீதை மதிக்குடைக்கில் செம்மை அரங்கிடக்க. அதாவது இப்படி படிங்க. இப்ப மாதர் அருகூட்டும் பைங்கிளியும், மாதர் பக்கத்துல வச்சு ஊட்டக்கூடிய பைங்கிளி, ஆடல் பருந்து, அந்த பைங்கிளிகளை கொத்தி தின்ன ஆசைப்படுகிற வலிய பருந்து, அதுக்கு அந்த அதாவது எளியவர்கள் வலியவர்கள். இது எளியது எது? பைங்கிளி. பருந்து வலியது. ஒரு நாட்டுல எளியவனும் இருப்பான், வலியவனும் இருப்பான். அந்த உலகத்தினுடைய பெரிய போராட்டமே எளியவருக்கும் வலியவருக்குமான போராட்டம் தான். அதாவது இல்லாதவனுக்கும் இருப்பவனுக்குமான போராட்டம் தான். வலிமை உடையவனுக்கும், அதாவது வல்லமை உடையவனுக்கும் அந்த வல்லமை இல்லாதவனுக்கும் இல்லாத போராட்டம் தான். இந்த வல்லமை இல்லாதவர்கள் குறைந்து வல்லமை உள்ளவர்கள் அதிகமாகிற பொழுது அது நல்ல நாடு. ஐயா மைக் ஆஃப் ஆயிடுச்சு உங்களுது. இல்ல நெட் ப்ராப்ளம். நெட் ப்ராப்ளம் அவருக்கு. ஏற்றத்தாழ்வை சரிப்படுத்தி இருக்கிறார். அந்த ஊமையிலே மக்களே சொல்லல, அந்த 2 பறவைகளை வைத்து அந்த ஏற்றத்தாழ்வை சொல்கிறார். சரி, இது எப்படி நடக்கும்? சும்மா நடக்குமா? வாயில சொல்லிட்டு போறதா? எப்படி நடக்கும் என்று சொன்னால், சீதை மதிக்குடைக்கில் செம்மை அரங்கிடக்க. அவனுடைய ஆட்சியில் அறம் இருந்தது. அறம் வெயில்ல இல்ல. வெளியில கிடந்தா அறம் ஓடி போயிடும், வெயில் தாங்க முடியாம. இந்த காலத்துல நம்ம வெயில் காலம் மாதிரி. அது சீதை மதிக்குடைக்கல், அவன் வெண்கொற்ற குடையில் அறமானது ஏசி ரூம்ல இருக்கிற மாதிரி அவ்வளவு மகிழ்ச்சியாக அந்த அறம் அங்கே இருக்கிறது. அந்த அறத்தை அவன் காத்து வருகிறான். அந்த அறத்தை காப்பதுனால அந்த ஊர்ல கிளியும் புறாவும் ஒரு வீட்டுல இருக்கு அப்படிங்கிற இந்த ஒரு பாட்டுல வைக்கிறது இல்ல. இந்த 4 வரி, இந்த 4 வரியில ஒரு பாட்டு, ஒரு வரி சும்மா ஒண்ணு இல்ல. தாதவில் தாரான் தனிக்காத்தான், அது சும்மா ஒரு மலர் மாலையை அணிந்த நலன் என்று சொல்லுகிற 3 சீர்கள், அது வேலையே இல்லை. மீதி உள்ள சீர்கள் இல்லையே. இப்படி ஒரு அற்புதமான ஒரு இந்த நாட்டு அரசாட்சியை அந்த உயர்ந்த கவித்திரத்தில் நேரடியா சொல்லல, அவர் ஓமையை சொல்லி அந்த ஓமையின் மூலமாக அவனுடைய அரசாட்சியினுடைய திறத்தை மிக அற்புதமாக புகழேந்தி சொல்லுங்க. அதுக்குதான் வெண்பாவுக்கு ஒரு புகழேந்தி என்று இந்த உலகம் அவரை போற்றி பாராட்டுகிறது. இந்த வெண்பா எழில்மிக்க ஒரு வெண்பாக நமக்கு தெரிகிறது. அடுத்த ஒரு பாட்டுக்கு போறேன். இந்த அன்னம் வருது பாருங்க. ஒரு அன்னம் தோன்றுது இல்லையா? அன்னம் தோன்றுகிறது. அந்த காட்சி எப்படி இருக்குன்னா அவ்வளவு அழகா சொல்றாரு. அந்த சோலை எப்படி ஆகுதுன்னா, அந்த சோலை பொதுவாக எப்படி இருக்கும்? பச்சை கலர்ல இருக்கும் இல்லையா? அன்னம் வந்த உடனே அந்த சோலை அப்படியே வெண்ணிறமாக மாறி விடுகிறதாம். அந்த தடாகத்துக்குள்ள அது நீந்துகிறதாம். தண்ணி என்ன நிறமா இருக்கு? தண்ணீர் என்ன நிறமா இருக்கும்? நிறமில்லாத நிறமா இருக்கும், இல்லாட்டி நீல நிறமா இருக்கும் இல்லையா? அந்த அன்னம் இறங்கிட உடனே அந்த அன்னத்தினுடைய கால்கள் பட்ட உடனே அந்த அன்னத்துடைய கால் நிறமாகிய செந்நிறம் பரவிட மாதிரி அந்த தண்ணியே செந்நிறமாகி விடுகிறதாம். அப்படி அழகாக அந்த அன்னம் அங்கே தோன்றியது என்று எழுதுகிறார். இது காட்சி. இந்த காட்சியை அவர் சொல்லுகிற பயன்படுத்துகிற அந்த சொற்கள் அப்படி அருமையான சொற்களாக இருக்கின்றன. இங்க பாருங்க. நீ நிறத்தால் சோலை நிறம் பெயர. நீ நிறம்னா 3 சொல்லி நீ வெண்ணிறம். நீ நிறத்தால் சோலை நிறம் பெயர, சோலை வெண்ணிறமாயிருச்சு. நீடி அதன் தானிறத்தால் பொய்கை தலம் சிவப்ப. அதனுடைய தானி அதன் தான் நிறத்தால் நீ அதாவது நீடி அதனுடைய தானிறத்தால் பொய்கை, அந்த பொய்கையினுடைய தலம், பொய்கையினுடைய பொய்கைங்கிற அதை தலஞ்சிவப்போன்னு எழுதுறாரு. இப்போ அந்த தானிறத்தால் என்று வருகிற பொழுது முதல் சீர் தாவல ஆரம்பிச்சா 3வது சீர் அதனுடைய குறிலாக இருக்கணும். தானா தான் வரணும். அழகா போறார். தானிறத்தால் பொய்கை தலஞ்சிவப்ப. மானிறத்தான நலன் உண்ண புல் தோன்றும் உளறி தலைமை அன்னப்புல் தோன்றிற்றே அங்கு. அந்த அந்த நலனுடைய முன்னால் அந்த அன்னப்புல்னா அன்னமாகி அந்த பறவை அங்கே தோன்றியது என்று சொல்லுகிற அந்த காட்சியில அவர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், அந்த நிறம் பட்ட உடனே அந்த சோலையானது வெண்ணிறமாகி விட்டது, அந்த கால் பட்ட உடனே அந்த பொய்கையானது செந்நிறமாகி விட்டது என்று அந்த
அந்த அந்த அதாவது என்ன, தோள் கண்டார் தோளே கண்டார்ங்கிற மாதிரி அதனுடைய சிறப்பு அப்படிப்பட்ட ஒரு பாத்திரமாக அன்னத்தை இங்கே கொண்டு வந்து அமைக்கிறார். அடுத்து வந்து இப்போ தமயந்தியை பத்தி ஒரு பாட்டு சொல்றேன். அந்த தமயந்தி உங்களுக்கு தெரிஞ்ச பாடல் தான். தமயந்தினுடைய புகழ் எல்லாருக்கும் தெரியும். இந்த பாட்டு உங்களுக்கு கேள்விப்பட்ட பாட்டு தான். நாட்குணமும் நாட்படையா ஐம்புலனும் நல்லமைச்சா ஆர்க்கும் சிலம்பே அணிமுரசா வேட்படையாய் வாளுமே கண்ணா வதன மதிக்குடை கீழ் ஆளுமே பெண்மை அரசு. அந்த வார்த்தை பாருங்க, ஆளுமே பெண்மை அரசு. அந்த பெண்மையை வந்து பெண்மையை அரசாட்சி செய்கிற பேரரசியாக அந்த தமயந்தி அங்கே இருந்தால், அந்த பெண்மைக்கு எது இலக்கணம் என்று சொன்னால் அந்த நாட்பண்பு இல்லையா, அச்சம் மடம் நாணம் பயிர், அதுவே நான். அவளுடைய ஐம்புலன்களும் அந்த பெண்மையினுடைய அந்த சிறப்புகளை கொண்டதாக இருக்க, அவளுடைய வேட்படையாக வாட்படையாக கண்கள் இருக்க, அவளுடைய சிலம்பு அணிமுரசாக ஒலித்து கொண்டிருக்க, ஒரு அரசாட்சியையே பெண் அரசாட்சியையே அந்த பேரிகையால் அங்கே செய்து கொண்டிருந்தார் என்பதை அழகா சொல்றார். எல்லாம் தெரிஞ்ச பாட்டு. சரி, அவ அப்படி அப்ப நலன் எப்படி? நலன் எப்படின்னா அதுக்கு ஒரு இடத்துல ஒண்ணு சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, அவன் எப்படிப்பட்டவன் நலன்னா, அறம் கிடந்த நெஞ்சம், அருள் ஒழுகு கண்கள், மரம் கிடந்த தின்தோல் வழி, இது உடையவனா யாரு? நலன். அவன் மனசுல வந்து அறம் கிடக்குமா, அறம் கிடந்த நெஞ்சம், அருள் ஒழுகு கண்கள்ங்கிறான். அவன் கண்ல இருந்து அருள் ஒழுகி கொண்டிருக்கும், அப்படிப்பட்ட உள்ளமுடையவன். மரம் கிடந்த தின்தோல் வழி உடையவன். அவன் அங்கன்மாயாளத்தவருக்கு என்று சொல்கிறார். அவனுடைய அந்த திறத்துக்கும் ஆளுமைக்கும் அன்புக்கும் அறத்துக்கும் யார் ஒப்பர்னா செங்கன்மால் அல்லனேல், திருமாலை தவிர தேர்வேந்தர் ஒப்போரோ, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய தேர்வேந்தர் எவரும் ஒப்பாக மாட்டார். நலன் ஒருத்தன் தான் ஒப்பாரும் விக்காரும் இல்லாத ஒரு மாமன்னன். அவன் வந்து அருள் ஒழுகு கண்ணும் மரம் கிடந்த தின்தோல் வழியும் கொண்டவனாக அங்கே இருந்தான் என்று நலனை அவர் பாராட்டுகிறார். அதே போல இந்த அற்புதமான ஒரு வெண்பாவில பெண்மை அரசு பேசுகிறாள், ஆளும் பெண்மை அரசு என்று தமயந்தியை சொல்கிறார். ஒரு சுவையான பாட்டு. சுவையான பாட்டுனா, அந்த தமயந்தி இருக்கிறாள், அவள் வந்து காலில் வந்து சிலம்பு அணிந்திருக்கிறாள். அந்த சிலம்பானது நடக்கிற பொழுது சத்தமிடுகிறது. அந்த சத்தமிடுகிறதை பார்த்த உடனே நமக்கு என்ன தோணும்? மகிழ்ச்சியில் கூத்தாடுகிறது என்று சொல்லும் இல்லையா? இவர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், கற்பனை சற்புப்பேற்றார். இவர் என்ன சொல்கிறார்? கொங்கை முடிய சுமந்தேற மாட்டாது இடை என்று வாய்விட்டு நாட்டேன் அலம்புவார் கோதை அடி இணையில் வீழ்ந்து புலம்புமாம் நூபுரங்கள் பூண்டு என்று எழுதுகிறார். அலம்புவார் கோதை அப்படின்னா தேன் மலர்கள் சூடிய கோதை தமயந்தி, அவள் அடி இணையில் வீழ்ந்து, அடி இணைனா என்ன, இரண்டு கால்கள், அவள் கால்களில் வீழ்ந்து, ரெண்டு காலையும் கொலுசு போட்டிருக்காங்க. ஆனா அவர் என்ன சொல்றாரு? அடி இணையில் வீழ்ந்து காலில் விழுந்து புலம்புதான். எது? நூபுரங்கள், அந்த சிலம்புகள் புலம்புகின்றன. என்ன புலம்புதான்? மோட்டிலங்கொங்கை முடிய சுமந்தேற மாட்டாது இடை என்று வாய்விட்டு. அவளுடைய மேனி அழகு, மார்பழகு தாங்காதே அவளுடைய இடை, ஐயையோ இவ சிரமப்பட போறாளே வாழ்க்கை பூரா என்று வாய்விட்டு புலம்புகிறதாம் அந்த சிலம்பு. அது என்னன்னா, அந்த தற்குறிப்பேற்றாணி அந்த சிலம்பினுடைய அந்த சத்தத்தை வைத்து அவனுடைய அந்த கருத்தை சொல்லி தமயந்தினுடைய அழகை அங்கே அற்புதமாக அங்கே புலப்படுத்துகிறார். சிலம்பினுடைய அந்த அந்த புலம்பல், அலம்புவார் கோதை அடி இணையில் வீழ்ந்து, அவளுடைய காலில் விழுந்து புலம்புதான், நூபுரங்கள் பூண்டு என்று அழகாக எழுதுகிறார். திருக்குறள் அந்த பாட்டு வர இல்லையா உங்களுக்கு? நலிச்சம்பூ கால்களையால் பெய்தால் முசுப்பு இருக்கு, நல்ல படாப்பறை. ஒரு 2 நிமிடங்கள் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். முடிஞ்சு போச்சா? சரி, ரைட்டு. ஓகே. இப்படி வந்து அந்த அழகை வந்து சொல்லுவதாக அங்கே இருக்கிறது. இந்த ஒரு பாடல் உங்களுக்கு தெரியும், அதாவது அந்தி வருகிற பாடல். மல்லிகையை வெண்சங்கா வண்டூத வான்கருப்பு வில்லி கனைதெறிந்து மெய்காப்ப முல்லை எனும் மென்மாலை தோழசைய மெல்ல நடந்ததே புன்மாலை அந்தி பொழுது. அதாவது அந்த அந்தியானது மாலையானது வருகிறது. அந்த வருகிறது வந்து எப்படின்னா மெல்ல நடந்து வருதான். அதுக்கு உதவி சொல்கிறார். மல்லிகையே வெண்சங்கா வண்டூத வான்கருப்பு வில்லி கனைதெறிந்து மெய்காப்ப முல்லை மென்மாலை தோழ செய்ய அப்படிங்கிற அந்த பாட்டு. அப்புறம் வந்து ஒரு ஓமை அணிக்காக ஒரே ஒரு பாட்டு சொல்றேன். அதாவது என்னன்னா, அந்த அன்னம் போயிட்டு திரும்பி வருதான்.
திரும்பி வந்த உடனே தமயந்தி என்ன சொல்றான்னு கேட்கறதுக்காக நலன் வந்து அந்த அன்னத்தை பார்க்கிறான். அது என்ன சொல்றான்னு கேட்கிறான். அது கேட்கறத வந்து சொல்றாரு, எப்படி இருக்குன்னா, முகம் பார்த்து அருள் நோக்கி முன்னிறந்து செல்வர் அகம்பார்க்கும் அற்றோரை போலங்க. அதாவது பணம் இல்லாதவன், யாராவது வறியவர்கள் ஒரு பெரிய செல்வந்தரை பார்த்து ஏதாவது கேட்பதற்கு போகிற பொழுது எப்படி பார்ப்பார்களா? முகம் பார்த்து, அவன் முகத்தை முதல்ல பார்ப்பாங்க. அருள் நோக்கி அவன் முகத்துல அருள் இருக்கா என்று பார்ப்பார்கள். முன்னிறந்து முன்னாடி போய் கெஞ்சுவார்கள். செல்வர் அகம்பார்க்கும் அற்றாரை போல. ஒருத்தனை பார்த்து அவன் முகத்தை பார்த்து கெஞ்சி அதற்கப்புறம் அவனுடைய அகத்தை அந்த முகத்தின் மூலமாக இதை உண்மையிலேயே நமக்கு கொடுப்பானா என்று அகம்பார்க்கும் அற்றாரை போல. அதாவது முகத்தை பார்த்து கெஞ்சுறதோட இல்ல, ஒரு ஏழை பார்த்தா தெரியும். நம்ம ஒருத்தர் பிச்சை கேட்கிறாருன்னா சும்மா கேட்ட மாட்டாரு, அதுக்கப்புறம் கொடுப்பானா என்று ஒரு அதை வந்து அழகா சொல்றாரு. பார்த்து அருள் நோக்கி முன்னிறந்து செல்வர் அகம்பார்க்கும் அற்றாரை போல மிகுந்த அன்னத்தை கேளார் எதிரிகளை வாழால போட்ட அந்த கேள்வி கேட்டுக் கொண்டிருந்தான் என்று அற்புதமான ஒரு உவமையை இங்கே சொல்லுகிறார். வானத்தை வந்து வானத்தில் இருக்கக்கூடிய அந்த விண்மீன்களை வந்து கொப்புளங்கள் என்று எழுதியிருக்கிறார். அதை பார்த்தா பாரதிதாசன் பின்னாடி பாடினார் என்று தெரியும். செப்பிளம் கொங்கையில் திங்கள் சுடற்பட்டு கொப்புளங்கண்ட குளிர்வானை. அந்த நிலா இருக்கு பாருங்க, அதனுடைய வெம்மை தாங்காமல் அந்த கொப்புளம் வந்துருச்சான் வானத்துல. அதை வந்து இன்னமும் நீங்க விண்மீன்கள் சொல்லி கொண்டிருக்கிறீர்களே என்று ஒரு பாடல் எழுதியிருக்கிறார். அந்த பாட்டுல வந்து அந்த ஓமையை நாம் பார்க்கிறோம். இப்படி வந்து பல பாடல்கள் இங்கே இருக்கின்றன. மாலை சூடுகிறாள், பிறகு முடிச்சு விடுறேன் ஒரே ஒரு பாட்டு. நலதமயந்தி, ஏன்னா முக்கியமான ஒரு பாட்டு. நான் நலதமயந்தி வந்து மாலை சூடுகிறார். அந்த காட்சிகள்லாம் நிறைய பாடல் இருக்கின்றன. பொன்மாலை சூடினால் பொன் என்றது வருகிறது. களி நீங்கப்படலத்துல ஒரே ஒரு பாட்டு சொல்லிடுறேன். அதாவது என்னன்னா, நலன் வந்து மனைவியை துறந்து விட்டு வந்து நிக்கிறான் கடற்கரையில. அப்ப அந்த கடல் அலைகள் வந்து போய்த்து வந்துட்டு இருக்கு, புலம்பி கொண்டு இருக்கிறது, அரட்டி விட்டு. அதை பார்த்து இவன் எழுதுகிறான். போவாய் வருவாய் புரண்டு விழுந்திறங்கி நாவாய் புழற நடுங்குருவாய் தீவாய் அறவகற்று என்போல் ஆறுகள் ஏ மாதை இரவகற்றி வந்தாய்கோள் இன்று. அதாவது நான் வந்து என் மனைவியை விட்டு தனியா வந்துட்டனே, அது மாதிரி நீ விட்டுட்டு வந்துட்டியா, அதனால வந்து போற வர்ற புரண்டு அழுகிறாய், நான் குளற வந்து புலம்புகிறாய், இவ்வளவு செய்கிறாயே கடல் அலையே கடலே, நீனும் என்னை போல் மனைவியை இழந்து வந்தியாயா என்று அற்புதமாக அந்த பாடலை எழுதுகிறார். இப்படி நலவெண்பாவானது அந்த கதையை சொல்லுகிற விதத்திலேயே பலவித சுகங்களை கொடுக்கிற ஒரு பாடல்களாக இதில் இருக்கின்றன. இதில் சொல்றதுன்னா பல நாட்களாகும். ஒரு சில பாடல்கள் மட்டும் சொன்னேன் என்னுடைய சிற்றறிவு கேட்ட வரையில். கடைசி பாட்டு என்னன்னா, இந்த நலன் வந்து உங்களுக்கு களி சனி என்று சொல்லக்கூடிய அந்த களியானது அவனை பிடித்து உங்களுக்கு விட்டு போகிறது. கடைசியில் என்ன சொல்றாங்கன்னா, உனக்கு என்ன வரம் வேண்டும், நீ அறப்படி வாழ்ந்தாய், உன் மனைவி கற்போடு இருந்தால் உனக்கு என்ன வரி நல்லா இருங்க, உங்களுக்கு என்ன மற்ற வரம் வேண்டும் என்று கேட்கிற பொழுது நலன் சொல்றான், என்னுடைய சரிதத்தை கேட்டவர்கள் உன்னுடைய பிரச்சனை இல்லாமல் இருக்க வேண்டும் என்கிற வரத்தை கேட்கிறான். உன் சரிதம் சொல்ல உலகாலும் காலத்தும் மின் சொரியும் வேலாய் மிக விரும்பி என் சரிதம் கேட்டாரை நீ அடையேல் என்றான் கிளர்மணி பூன் வாட்டானை மன்னம் வதித்து என்று எழுதுகிறார். அதாவது என்னன்னா, என் சரிதம் கேட்டாரை நீ அடையேல், என்னுடைய சரிதத்தை யார் விரும்பி கேட்கிறார்களோ அவர்களை நீ போய் சேர்ந்துறாத, நல்லா இருப்ப, என்னுடைய சேர்ந்தோட சரி நீ அவர்களை போய் சேர்ந்துறாத என்று வரம் கேட்கிறார். யாரை கேட்கிறார் என்று சொன்னால், உன் சரிதம் சொல்லகாலும் காலத்தும். இந்த களி வந்து முத்தி போய் உலகம் பூரா அரசாட்சி ஓங்கிலும் என் சரிதம் கேட்டாரை நீ அடையேல் என்ற வரத்தை நலன் கேட்கிறான். இன்னைக்கு களி முத்தி போயிருக்கிற காலம் இந்த காலம் தான். உலகம் பூரா களி காலமாக இருக்கிறது. களி முற்றி போய் எல்லா பக்கமும் தீமைகள் பெருகி போய் கிடக்கின்றன. இந்த காலத்தில் நல சரிதம் கேட்டவர்களை அந்த களியானது அண்டாது என்கிற வரத்தை நலன் பெற்றதாக புகழேந்தி புலவர் பாடியிருப்பதால் இதை கேட்ட நீங்களும் சொல்வதற்கு வாய்ப்பு கிடைத்த நானும் அந்த களியின் பார்வை படாமல் தப்பித்தோம், நாம் நன்றாக இருப்போம் என்று சொல்லி அற்புதமான வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி அமைகிறேன். நன்றி, வணக்கம். ஆமா ஆமா, உங்க மைக்கை அன்மியூட் பண்ணிக்கோமா உலகம்மாள் மேடம். உலகம்மாள் மேடம். சொல்லுங்க ஐயா. ஐயா சாப்பிட்டு பாத்தீங்க ஸ்பாட்
சிறப்பாக ஞானவடிவேல் ஐயா அவர்கள் நலவெண்பாவிலே இருக்கின்ற அந்த வெண்பா எழிலை பற்றி மிக அழகாக சொன்னார். அந்த வெண்பா எழுதுவது எவ்வளவு கஷ்டம்னு சொன்னார். அதை நான் எழுதி கொண்டிருப்பதனால எனக்கு தெரியுது. எப்படி முட்டி மோதினாலும் தலை தட்டும் என்பதை ரொம்ப அழகா எடுத்து சொல்லி, அப்படிப்பட்ட ஒரு வெண்பாவில 400 வெண்பாக்களை அழகாக எழி தோன்ற அணி இலக்கணம் அழகாக அணி செய்யும் விதத்திலே எப்படி எழுதியிருக்கிறார் என்பதை பல எடுத்துக்காட்டுகளோடு அவர் சொன்ன விதம் மிகச்சிறப்பு. ஐயா அவர்களுக்கு இன்னும் நேரம் எவ்வளவு கொடுத்திருந்தாலும் பேசியிருப்பார். இடையிலே குறுக்கிட்டு நேரத்தை பற்றி சொன்னது தவறுதான். அவ்வளவு நகைச்சுவையாக மிக அழகாக எடுத்து சொன்னார். அவருக்கு நன்றியினையும் பாராட்டுதலையும் வாழ்த்தினையும் நம்முடைய வெள்ளி இலக்கிய மேடையின் சார்பாக தெரிவித்துக் கொள்வதில் பெருமிதம் அடைகிறேன். நான் சொல்லிடுறேன் ஐயா. அம்மா கொஞ்சம் அவசரப்படாதீங்கம்மா, ரெக்கார்டிங் போய்கிட்டு இருக்கு. ஐயா அவர்கள் நெல்லை தீபன் ஐயா அவர்கள் சொன்ன நெல்லை தீபன் ஐயா அவர்கள் இப்பொழுது பேசுவார். அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. மிக சிறப்பாக இன்று திருக்குறள் விளக்கமளித்த கவி மாமணி ஐயா லிங்கராசா அவர்கள், நலவென்பா சொல்லக்கூடிய கருத்துக்கள் என்ற தலைப்பிலே பேசிய ஐயா உதவி பொது மேலாளர் ஐயா KS ரவிச்சந்திரன் அவர்களாகட்டும், நம்முடைய தும்பி இலக்கிய அமைப்பினுடைய நிறுவன தலைவர் ஐயா ஞானவடிவேல் வெண்பா எழில் என்ற தலைப்பிலே மிக அருமையான ஒரு உரையை நமக்கு தந்தார்கள். இன்று ஐயா KGR அவர்கள் ஒரு அவசர வேலையாக சென்றிருப்பதால் இந்த கூட்டத்திலே அவர் கலந்து கொள்ள முடியவில்லை. இந்த கூட்டம் ஆரம்பிப்பதற்கு ஒரு 5 நிமிடத்துக்கு முன்னதாக என்னை தலைமையேற்க சொன்னார். இந்த இலக்கியம் நான் அறியாத ஒரு இலக்கியம் என்ற காரணத்தாலும், பேச்சாளர்கள் 2 பேரும் மிக அதிகமான திறமை பெற்றவர்கள் என்னை விட என்ற காரணத்தாலும் நான் தலைமை ஏற்க தயங்கியிருக்கிறேன். இருந்தாலும் அவர்கள் இந்த இடத்தை நிரப்பி விட்டார்கள். KGR இல்லாத ஒரு இது எனக்கு தெரியாமல் அத்தனை பேரும் வந்திருந்து இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக நடத்தி கொடுத்தார்கள். லிங்கராஜா ஐயா ஒரு குரல் சொன்னார், எஞ்ஞான்றும் தன்னை வியவர்க்க என்ற போது எனக்கு ஒரு கதை நினைவுக்கு வந்தது. மகாபாரத கதை தான் அதுவும். அர்ஜுனன் இந்த காண்டிபத்தில் யாராவது இழித்து பேசினாங்கன்னா அவங்கள கொன்னுருவேன்னு சொல்லி ஒரு சபதம் பண்ணுறான். காண்டிபத்தை யாராவது இழித்து பேசினால் நான் அவர்களை கொன்று விடுவேன், அல்லது நான் தற்கொலை செய்து விடுவேன் என்று சொல்லி. அப்போ தருமன் ஒரு தடவை இழித்து பேசிடுறான் அதை. இப்போ அண்ணன் அவனை என்ன செய்ய முடியும், என்ன பண்ணுறது அப்படிங்கப்போ இவர் வராரு. கண்ணன் என்ன சொல்கிறாருன்னா, என்னடா அவன் பிரச்சனைங்கிறப்ப இந்த மாதிரி ப்ராப்ளம்னோடனே அவன் சொல்கிறாரு, நீ இந்த பக்கத்தில் ஒரு மேடான இடத்துல ஏறி நின்றுக்கிட்டு உன்னைய பற்றியே நீ கொஞ்ச நேரம் புகழ்ந்து பேசுங்கிறார். என்ன கண்ணா விளையாடுறியா, என்னைய பற்றி நான் எப்படிப்பா புகழ்ந்து பேசுறது, பேசுடா அப்படின்றாரு. கொஞ்ச நேரம் புகழ்ந்து பேசிட்டு இறங்கிடுறான். சரி முடிஞ்சு போச்சு போ அப்படின்றார். தன்னைத்தானே புகழ்ந்து பேசுவது தற்கொலைக்கு சமம் என்பதை அந்த கதை மூலமாக நாம் புரிந்து கொள்ள முடியும். அதுதான் இந்த இடையில குறுக்க பேசுனீங்கன்னா எனக்கு பேச வராது. நன்றி. உலகமா சிரிக்கிறாங்க. மிக அருமையான ஒரு தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த தன்னுடைய பாட்டனார் கற்றுக் கொடுத்த ஒழுக்கங்களை எல்லாம் இந்த நலவெண்பாவிலே சேர்த்து மிக அருமையாக ஒரு உரையை தந்தார். ஓய்வு பெற்ற பாரத ஸ்டேட் வங்கியினுடைய உதவி பொது மேலாளர் ஐயா KS ரவிச்சந்திரன் அவர்கள். அவருக்கு வெள்ளி இலக்கிய மேடையின் சார்பாக எங்களுடைய நன்றி. ஐயா ஞானவடிவேல் கேட்கவே வேண்டாம். உலகம் அம்மா சொன்னது போல நேரம் காணாது. அடுத்த வாரம் ஒரு தலைப்பிலே என்னை பேச சொல்லியிருந்தார் KGR அவர்கள். அந்த தலைப்பில் நான் நினைத்திருந்த பாடல்கள் அத்தனையும் இங்கே கொட்டி விட்டார் ஞானவடிவேல் அவர்கள். என்னை பேச விடக்கூடாது என்பதற்காகவே இதையெல்லாம் செய்கிறார் என்று நினைக்கிறேன். மிக அருமையாக தடை போட்டுவிட்டு சீக்கிரம் கூட்டத்தில் இருந்து சென்று விட்டார். ஐயா ஞானவடிவேல் ஐயா மிக்க நன்றி. நெறியாகியை மிக சிறப்பாக செய்து கொடுத்த அம்மாள் உலகம்மாள் அவர்களுக்கும், தமிழ் வாழ்த்து பாடிய அம்மா ரமணி பாலகிருஷ்ணன் அவர்களுக்கும், ரமணி பாலசாமி அம்மா அவர்களுக்கும், கூட்டத்தில் நிறைய பேர் பங்கு கொண்டார்கள். சில பேர் சென்று விட்டார்கள். இருந்தாலும் இருக்கிறவர்களை நான் சொல்கிறேன். ஹரி கோபாலகிருஷ்ணன் ஐயா, அமுதபாண்டியன் ஐயா, தர்மலிங்கம் ஐயா, கண்மணி அம்மா, கிருஷ்ணமூர்த்தி ரங்கசாமி அவர்கள், பாப்பையா அவர்கள், நெல்லை மாநில தமிழ் சங்கத்தினுடைய பொருளாளர் ஐயா பாப்பையா அவர்கள், அம்மா தேன்மொழி அவர்கள், ஆர்சி குமரன் ஐயா, சாமி மல்லிகா அம்மா அவர்கள், இன்னும் நிறைய பேர் இருந்தார்கள். அத்தனை பேருக்கும் வெள்ளி இலக்கிய மேடையின் சார்பாக எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.
நன்றி, வணக்கம்.